கலைஞரை மு.க. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு உற்சாகமா சொல்றாங்க. தமிழ்நாடே அவர் பேரை தான் சொல்லுது, மயிலாடுதுறை சொல்லாதா? திராவிட இயக்கத்தோட வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய வாழ்வு, தொண்டு, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள்னு 40,000 கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க கேள்விகளை கேட்டதை விட உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க, அதுதான் உள்ளுடைய பாராட்டுக்குரியது. கலைஞர் 100 வினாடி வினாடைய போட்டியுடைய மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர், என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம். தொடர்ந்து அந்த பணியை தான், அது தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், இதைத்தான் தன்னுடைய தலையாய பணியாக எடுத்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது. மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, மக்களுடைய அறிவை மக்கள் தெளிவாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் பூர்வமாக சிந்திக்க கூடியவர்களாக மக்களை மாற்றி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த தலையாய கடமையை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடியதுதான் திராவிட இயக்கம். அனைவருக்கும் வணக்கம். கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க முத்தமிழறிஞர் கலைஞரின் நூற்றாண்டை முன்னிட்டு கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் முன்னெடுத்த நம்முடைய கழகத்தின் மகளிர் அணி சார்பிலான கலைஞர் 100 வினாடி வினா போட்டி இன்றைக்கு இறுதிச் சுற்றை அடைந்திருக்கிறது. இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்ட பொழுது இணையதளத்தில் ஏறத்தாழ 2 லட்சம் இளைய தலைமுறையினர் பதிவு செய்து கலைஞருடைய பெருமைகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதனைகளை, திராவிட இயக்கத்தின் வரலாற்றை அறிந்து கொண்டு அதை வெளிப்படுத்துகின்ற வகையிலே 2 லட்சம் பேர் பதிவு செய்து அவர்களிலிருந்து 12 மண்டலங்களுக்கான போட்டியாளர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு மண்டலமாக இந்த போட்டிகளை நடத்தி நேற்று அரையிறுதி சுற்றுகள் நடத்தப்பட்டன. இதில் 2 பிரிவுகள் உண்டு. ஒன்று 18 வயதிற்கு குறைவானவர்களுக்கான பிரிவு, இன்னொரு பிரிவு 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான பிரிவு. இந்த 2 பிரிவிலும் நேற்றைய தினம் அரையிறுதி சுற்றுகள் நடத்தப்பட்டு அதில் 2 பிரிவிலும் வெற்றி பெற்ற 4 அணிகள் இன்றைக்கு இறுதிச் சுற்று போட்டிகளை பங்கெடுக்க இருக்கின்றன. இறுதிப் போட்டி என்பது மிக மிக முக்கியமான ஒரு போட்டி. இந்த 38 லட்சம் ரூபாய் பரிசுகளை இன்றைக்கு யார் யார் பெறப்போகிறார்கள் என்பது மிக முக்கியமானது. இந்த பரிசு என்பது அதில் உள்ள தொகையின் அடிப்படையில் அல்ல, ஒரு நூற்றாண்டு கால வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்கின்ற அதுதான் மிகப்பெரிய விருது, அதுதான் மிகப்பெரிய பரிசு. அதை சாதித்து காட்டியிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்வை ஒட்டுமொத்தமாக இருந்து ஒருங்கிணைத்த மகளிர் அணியினுடைய நிர்வாகிகள், மகளிர் தொண்டர் அணியினுடைய நிர்வாகிகள், இதனுடன் இணைந்து செயல்பட்ட பல்வேறு தரப்பினர் அனைவருக்கும் எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இப்பொழுது 12 அணிகளில் இருந்து இந்த 4 அணிகள், 4 மாவட்டங்கள் வெற்றி பெற்று இறுதிச் சுற்றுக்கு வந்திருக்கின்றன. இதில் டீம் ஏ சிவகங்கை மாவட்டம், டீம் பி விழுப்புரம் மாவட்டம், டீம் சி காஞ்சிபுரம் மாவட்டம், டீம் டி மதுரை மாவட்டம், இந்த 4 மாவட்டங்கள் இப்பொழுது வந்திருக்கின்றன. டீம் பி விழுப்புரம், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இப்போ இந்த மேடையில் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா 2 லட்சம் போட்டியாளர்கள் கலந்துக்கிட்ட ஒரு நிகழ்வு. அதில் இறுதி 4 போட்டியாளராக தேர்வு பெற்று இந்த இறுதி சுற்றில் இருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இதுமாதிரி இதை ஆர்கனைஸ் பண்ண மாண்புமிகு
மேடம் கனிமொழி மேடம் அவர்களுக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லிக்கிறேன். வாழ்த்துக்கள். டீம் சி காஞ்சிபுரம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக தான் சார். சரி, மேடம் கனிமொழி மேடம் ரொம்ப நன்றி சொல்லணும். அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு பெரிய நன்றி. மதுரை டீம் டி. வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்தின் பவள விழா ஆண்டில் வரலாற்று சிறப்புமிக்க தலைவரின் நூற்றாண்டு விழாவில் என்னுடைய பங்களிப்பும் இருக்கிறது என்பதிலே பெருமை கொள்கிறேன். இதுதான் கழகத்தினுடைய ஒவ்வொரு தொண்டருடைய உணர்வு. திராவிட இயக்கத்துக்கு தான் நீங்கள் எந்த ஆண்டு எடுத்துக்கிட்டாலும் அது ஏதோ ஒரு சிறப்பு இருக்கும். ஒரு பவழ விழா ஆண்டாக இருக்கும், ஒன்று நூற்றாண்டாக இருக்கும், அடுத்தடுத்து ஒவ்வொன்றா அது வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி நீங்கள் இந்த இயக்கத்துடைய தொடர்ச்சி வளர்ச்சி என்பது ஒவ்வொன்றுமே நமக்கு சிறப்புக்குரிய ஒரு ஆண்டு தான். இந்த இறுதிப் போட்டி என்பது இந்த இடத்துக்கு நாங்கள் வந்ததே வெற்றி தான். இதுக்கப்புறம் நாங்கள் பெறுகின்ற வெற்றி என்பது அது அந்த போட்டியின் தன்மையை பொறுத்தது. ஆனால் இந்த இடத்திற்கு நாங்கள் வந்தது ஒரு அறிவாற்றல் மிக்க ஒரு நிகழ்வு இது என்பதுதான் அது முக்கியம். ஒரு அறிவு திருவிழாவாக இது நடைபெறுகிறது. திராவிட நேற்றே சொன்னது போல் இது ஒரு திராவிட சங்கமம். கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள் எத்தனையோ சங்கமத்தை நடத்தியிருக்கிறார். சென்னை சங்கமம் தொடங்கி பல இடங்களில். இது ஒரு திராவிட சங்கமமாக இந்த வினாடி வினா போட்டியை அவர்கள் முன்னெடுத்ததும் இன்று அதிலே இறுதிச் சுற்று வரைக்கும் இவர்கள் வந்திருக்கிறார்கள் என்றால் இந்த இயக்கமே அறிவாற்றல் மிக்க இயக்கம் மட்டுமல்ல, இந்த மண்ணில் இருக்கின்ற அத்தனை பேரும் அறிவு பெற வேண்டும், அத்தனை பேருக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அதன் மூலமாக ஒரு வாழ்க்கையில் உயர வேண்டும் என்பதை லட்சியமாக கொண்ட சமூக நீதி இயக்கம். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த போட்டியாளர்கள் இங்கே பங்கெடுக்கிறார்கள். இந்த போட்டியினுடைய விதிமுறைகள், எத்தனை சுற்றுகள் இருக்கின்றன என்பதை இப்பொழுது பார்த்து விடலாம். கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் இறுதிப் போட்டிக்கான விதிமுறைகள். மொத்தம் 6 சுற்றுகள் நடத்தப்படும். முதல் சுற்று தமிழ்நாட்டின் வரலாறு குறித்த மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். முதல் சுற்றில் ஒவ்வொரு அணிக்கும் பதிலளிக்க 30 வினாடிகள் வழங்கப்படும். பதிலளிக்கப்படாத கேள்விக்கு பதிலளிக்க பிற அணிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். இந்த சுற்றில் சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்களும், பதிலளிக்கப்படும் பிற அணிகளின் கேள்விக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் மதிப்பெண்ணை குறைக்காது. இரண்டாம் சுற்று தலைப்பின் அடிப்படையில் நடைபெறும் இச்சுற்றில் முதல் சுற்றில் முன்னிலை வைக்கும் அணியானது அனைத்து அணிகளுக்குமான ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும். கொடுக்கப்படும் தலைப்புகள் தலைவர்கள், திட்டங்கள், நிகழ்வுகள், தமிழ் மொழி மற்றும் இலக்கியம். 4 தலைப்புகளுக்குமான கேள்விகளும் பின்பகுதியில் சேர்க்கப்படலாம். முதல் சுற்றை போல இச்சுற்றிலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். இரண்டாம் சுற்றிலும் ஒரு கேள்விக்கு பதிலளிக்க 30 வினாடிகள் வழங்கப்படும். பதிலளிக்கப்படாத கேள்விக்கு பதிலளிக்க பிற அணிகளுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்களும், பதிலளிக்கப்படும் பிற அணிகளின் கேள்விக்கு 5 மதிப்பெண்களும் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் மதிப்பெண்ணை குறைக்காது. மூன்றாம் சுற்று அனைத்து வகையான கேள்விகளும் இச்சுற்றில் இடம்பெறும். இந்த சுற்றிலும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இடம்பெறும். ஒவ்வொரு அணிக்கும் ஒரு கேள்விக்கு 30 வினாடிகள் வழங்கப்படும். பதிலளிக்கப்படாத கேள்வி பிற அணிகளிடம் கேட்கப்படாது. இந்த சுற்றில் சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் மதிப்பெண்ணை குறைக்காது. நான்காம் சுற்று புகைப்படம் கேள்விகள் நிறைந்த இந்த சுற்றில் மொத்தம் 5 கேள்விகள் கேட்கப்படும். திரையில் கேள்வி தோன்றியவுடன் பஸரை அழுத்தி 30 வினாடிகளுக்குள் பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்கப்படாத கேள்வியானது இரண்டாவதாக பஸரை அழுத்திய அணியிடம் கேட்கப்படும். இந்த சுற்றில் சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். பதிலளிக்கப்படும் பிற அணிகளின் கேள்விக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் 5 மதிப்பெண்ணை குறைக்கும். ஐந்தாம் சுற்று காணொலி மற்றும் மொழிநாடாக்களால் ஆன கேள்விகள் நிறைந்த இந்த சுற்றில் மொத்தம் 5 கேள்விகள் கேட்கப்படும். திரையில் கேள்வி தோன்றியவுடன் பஸரை அழுத்தி 30 வினாடிகளுக்குள் பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்கப்படாத கேள்வியானது இரண்டாவதாக பஸரை அழுத்திய அணியிடம் கேட்கப்படும். இந்த சுற்றில் சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். பதிலளிக்கப்படும் பிற அணிகளின் கேள்விக்கு 5 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் 5 மதிப்பெண்களை குறைக்கும். ஆறாம் சுற்று இறுதிச் சுற்றான இதில் மொத்தம் 10 கேள்விகள் கேட்கப்படும். திரையில் கேள்வி தோன்றியவுடன் பஸரை அழுத்தி 5 வினாடிகளுக்குள் பதிலளிக்க வேண்டும். பதிலளிக்கப்படாத கேள்வியானது பிற அணியிடம் கேட்கப்படாது. சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் 10 மதிப்பெண்களை குறைக்கும். ஏழாம் சுற்று இறுதிச் சுற்றில் ஒரே மதிப்பெண் எடுத்த அணிகளிடையே சமன்முறிவு சுற்று நடத்தப்படும். அச்சுற்றில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கப்படும். ஒரு கேள்விக்கு 15 வினாடிகளுக்குள் முதலில் பதிலளிக்கும் அணி வெற்றியாளராக அறிவிக்கப்படும். இந்த சுற்றிலும் பதிலளிக்கப்படாத கேள்வியானது பிற அணியிடம் கேட்கப்படாது. சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் 10 மதிப்பெண்களை குறைக்கும். இந்த போட்டியின் விதிமுறைகள் பார்வையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இங்கு ஒளிபரப்பப்பட்டது. அவர்கள் எல்லாம் ஒவ்வொரு சுற்றிலும் இதனை எதிர்கொண்டுதான் வந்திருக்கிறார்கள். 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான இறுதிச் சுற்றின் முதல் சுற்று முதல் கேள்வி தொடங்குகிறது. 10 லட்சம் பரிசுக்கான தொடக்கம் இது. இந்த சுற்றிலே முதல் கேள்வியை எதிர்கொள்ள இருப்பது
டீம் ஏ சிவகங்கை மாவட்டம். உங்களுக்கான கேள்வி, தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் சென்னையில் நடைபெற்ற 2வது தமிழ் இணைய மாநாட்டின் பெயர் என்ன? இந்த கேள்விக்கான 4 விடை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. 1 தமிழ் இணையம் 99, ஆப்ஷன் ஏ 1 தமிழ் இணையம் 99. ஆப்ஷன் ஏ 1 அது வெளியானதுமே சொல்லிவிட்டார். ஆப்ஷன் ஏ 1 தமிழ் இணையம் 99 சரியான விடையாக முதல் விடை சரியாக அமைந்திருக்கிறது. இந்த வினாடி வினா போட்டியின் இறுதி சுற்றின் முதல் விடை மிகச் சரியாக அமைந்திருக்கிறது. சரியான விடையை சொன்ன சிவகங்கை மாவட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த கேள்வி, டீம் பி விழுப்புரம் மாவட்டம் உங்களுக்கானது. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வரலாற்றில் அதிக இடங்களை வென்று ஆட்சி அமைத்த ஒரே கட்சி திமுக. தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் திமுக வென்ற அந்த தேர்தல் எந்த ஆண்டில் நடைபெற்றது? வெற்றி பெற்ற தொகுதிகள் எத்தனை என்பது இந்த கேள்வி. இதற்கான 4 விடை வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கின்றன. 1 1989 ஆண்டு 192 தொகுதிகள், 2 1996 186 தொகுதிகள், 3 1971 184 தொகுதிகள், 4 2006 182 தொகுதிகள். இந்த 4 வாய்ப்புகளில் எது சரியானது என்பதை 3 1971 184. 3 1971 184 மிகச் சரியான விடையை சொல்லியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டின் சட்டமன்ற வரலாற்றில் இதுவரை இத்தனை தொகுதிகளை வென்ற வேறு எந்த கட்சியும் கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகம் படைத்திருக்கின்ற சாதனை. அடுத்த கேள்வி, டீம் சி காஞ்சிபுரம் உங்களுக்கான கேள்வி. தமிழ் மாணவர்களுக்காகவும் தமிழுக்காகவும் ஒரு பல்கலைக்கழகம் வேண்டும் என்று 1929 ஆண்டு நீதி கட்சி ஆட்சியில் உருவாக்கப்பட்ட பல்கலைக்கழகம் எது? 4 விடை வாய்ப்புகள் இருக்கின்றன. 1 சென்னை பல்கலைக்கழகம், 2 அண்ணாமலை பல்கலைக்கழகம், 3 பெரியார் பல்கலைக்கழகம். ஆப்ஷன் 2 சார். ஆப்ஷன் 2 அண்ணாமலை பல்கலைக்கழகம். ஆப்ஷன் 2 அண்ணாமலை பல்கலைக்கழகம் சரியான விடை. அடுத்ததாக டீம் டி உங்களுக்கு மதுரை மாவட்டம் உங்களுக்கான கேள்வி. மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை ஒன்றிய அரசு அமல்படுத்த வேண்டும் என தமிழக சட்டப்பேரவையில் தலைவர் கலைஞர் தீர்மானம் நிறைவேற்றிய ஆண்டு எது? இதுதான் கேள்வி. இதற்கான 4 விடை வாய்ப்புகள் இருக்கின்றன. 1 1988, 2 1989, 3 1990, 4 1987. ஆப்ஷன் 2 1989. ஆப்ஷன் 2 1989 சரியான விடை. இப்பொழுது இந்த முதல் சுற்றின் முடிவுகள் 4 அணிகளுக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளின் அடிப்படையில் எவ்வளவு மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இந்த சுற்றில் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவர்கள் விடையை சரியாக சொல்லியிருப்பதால் 4 அணிகளுமே டீம் ஏ, டீம் பி, டீம் சி, டீம் டி 4 அணிகளுமே 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றன. எனவே இந்த 10 மதிப்பெண்கள் சமமாக இருப்பதால் ஒரு டை பிரேக்கர் என்கின்ற அந்த சமன் முறிவு கேள்வி ஒன்று இருக்கிறது, அந்த வினா இருக்கிறது. இந்த சமன் முறிவு வினாவில் யார் சரியாக பதிலளிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த சுற்றுக்கு, அது 4 தலைப்புகளை கொண்ட சுற்று, எந்த தலைப்பை தேர்வு செய்வது என்பது இந்த சமன் முறிவில் வெற்றி பெறக்கூடிய அணிக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்படும். 1 ரூபாய்க்கு 1 படி அரிசி திட்டத்தை முதலமைச்சர் அண்ணா எப்போது தொடங்கி வைத்தார்? இது கேள்வி. 4 விடை வாய்ப்புகளையும் சொல்லிடுறேன். 1 1967 மே 15, 2 1968 மே 15, 3 1967 ஜூலை 15, 4 1968 ஆகஸ்ட் 15. இதில் நான் திரும்ப சிவகங்கை மாவட்டம் அழுத்திட்டாங்க. ஓகே, சொல்லுங்க. கோவையில் நடைபெற்ற கூட்டத்தில் ஆகஸ்ட் 15 அன்றைக்கு 1 படிக்கு 1 ரூபாய் அரிசி. ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4 தவறானது. சரியான விடை என்பது 1967 மே 15 என்பதுதான் சரியான விடை. பரவாயில்ல. இன்னொரு கொஸ்டின். படத்தின் டைட்டிலில், தலைப்பு, அந்த படத்தின் டைட்டிலில் கதை வசனம் கலைஞர் எம்எல்ஏ என கார்டு போடப்பட்டு
1957ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படம் எது? இது 4 வாய்ப்புகள் இருக்கிறது. 1 புதையல், 2 ரங்கோன் ராஜா, 3 அம்மையப்பன், 4 மந்திரி குமாரி. சொல்லுங்க. புதையல். புதையல். இந்த சுற்றுக்கான தலைவர்கள் எடுத்துக்கிறீங்களா? அது அவங்களுக்கு நான் சொல்லிடுறேன். அதாவது இந்த 2வது சுற்று என்பது 4 தலைப்புகளின் கீழ் இருக்கு. 1 தலைவர்கள், 2 திட்டங்கள், 3 நிகழ்வுகள், 4 தமிழ் மொழி மற்றும் இலக்கியம். இந்த 4 தலைப்புகள்ல ஒரு தலைப்பை தேர்ந்தெடுக்கக்கூடியது இந்த முதல் சுற்றில் யார் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கிறார்களோ அந்த அணிக்கு வழங்கப்படுது, அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக. எனவே அவர்கள் இந்த 4லே விழுப்புரம் மாவட்டம் தலைவர்கள் என்பதை தேர்வு செய்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களை தேர்வு செய்வதற்கு ஏதாவது திட்டங்கள் இருக்கு, நிகழ்வுகள் இருக்கு, தமிழ் மொழியெல்லாம் இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா? பற்றி அதிகமாக படித்ததுனால தலைவர்களை பற்றி அதிகமாக படிச்சிருக்கீங்க. தலைவர்களை பற்றி அதிகமாக படித்திருக்கிறோம் என்கின்ற காரணத்தினால் அதை தேர்வு செய்திருக்கிறோம். நம்முடைய தலைவர்களை தேர்வு செய்தாலே அதற்குள்ளேயே எல்லா நிகழ்வுகளும் வந்துவிடும், எல்லா திட்டங்களும் வந்துவிடும், தமிழ் மொழிக்கும் இலக்கியத்திற்கும் அவர்கள் செய்திருக்கிற சாதனைகள் என்ன என்பதும் புரிந்துவிடும். எனவே அந்த வகையிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கின்ற தலைவர்கள் என்ற தலைப்பு மிக சிறப்பானதுதான். இப்பொழுது அந்த சுற்றிலே நாம் ஒவ்வொரு அணியிடமும் கேள்விகளை கேட்க இருக்கின்றோம். தலைவர்கள் என்கின்ற அந்த தலைப்பில் இப்பொழுது இந்த சுற்றுக்கான விதிமுறைகளையும் கேள்விகளையும் பார்த்து விடலாம். முதல் கேள்வி, டீம் ஏ சிவகங்கை மாவட்டம், தலைவர் கலைஞர் அவர்கள் அதிக முறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற தொகுதி எது? 4 விடை வாய்ப்புகள். 1 சேப்பாக்கம், 2 குளித்தலை, 3 சைதாப்பேட்டை, 4 அண்ணா நகர். ஆப்ஷன் 1 சேப்பாக்கம். சரியான விடை. ஆப்ஷன் 1 சேப்பாக்கம் சரியான விடை. அடுத்த கேள்விக்கு நாம் செல்லலாம். 2018ஆம் ஆண்டு லோக்மாத் நிறுவனம் வழங்கிய சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை பெற்ற தலைவர் யார் என்பது விழுப்புரம் மாவட்டத்திற்கான கேள்வி. இதற்கு 4 விடை வாய்ப்புகள் இருக்கின்றன. 1 சுப்ரியா சுலே, 2 கனிமொழி கருணாநிதி, 3 ஜோதிமணி, 4 மொய்வா மைத்ரா. 2 கனிமொழி மேடம். 2 கனிமொழி கருணாநிதி, கனிமொழி மேடம் என்பதுதான் என்று சொல்லியிருக்கிறார். சரியான விடையை 2018ஆம் ஆண்டு நிறுவனம் வழங்கிய சிறந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் விருதை பெற்றவர். இந்த போட்டியை முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நம்முடைய நாடாளுமன்ற குழு தலைவர், தூத்துக்குடியின் வெற்றி வேட்பாளர் எம்பி நம்முடைய கவிஞர் கனிமொழி கருணாநிதி எம்பி அவர்கள். காஞ்சிபுரம் உங்களுக்கானது. 1960ஆம் ஆண்டு நடைபெற்ற கழக தேர்தலில் முத்தமிழறிஞர் கலைஞர் எந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட்டார்? இதற்கான விடை வாய்ப்புகள் 4. 1 தலைவர், 2 செயலாளர், 3 பொருளாளர், 4 கொள்கை பரப்பு செயலாளர். ஆப்ஷன் 3 சார், பொருளாளர். ஆப்ஷன் 3 பொருளாளர் என்று தெரிவித்திருக்கிறார்கள். சரியான விடை. அடுத்து டீம் டி மதுரை உங்களுக்கான கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்களால் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சிலை அமைக்கப்பட்ட ஆண்டும் இடமும் எது? இந்த 4 வாய்ப்புகளை நீங்கள் பார்த்து விடுங்கள். 1970 திருச்சி, 1972 கடலூர், 1969 சென்னை, 1973 ஈரோடு. 1970 திருச்சி சரியான இல்லை. இதுதான் கேள்வியை பார்க்கணும். தலைவர் கலைஞர் அவர்களால் தந்தை பெரியார் அவர்கள் வாழ்ந்த காலத்திலேயே அவருக்கு சிலை அமைக்கப்பட்ட இடம் என்பது கடலூரிலே. அதன் சிறப்பு என்னென்றால் கடலூரில் தான் அது வைக்கப்பட்டது. 2ஆம் சுற்றின் மதிப்பெண்ணை இப்பொழுது பார்த்துடலாம். டீம் ஏ 20 மதிப்பெண், டீம் பி 20 மதிப்பெண், டீம் சி 20 மதிப்பெண், டீம் டி 10 மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள். இப்பொழுது 3வது சுற்றுக்கு போகலாம். 3வது சுற்றும் இதே போன்ற கேள்விகளை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். ஒரு அணியின் பதிலளிக்காத கேள்விகளை பிற அணிகள் முயற்சிக்க முடியாது. சரியான பதிலுக்கு 10 மதிப்பெண்கள் வழங்கப்படும். தவறான பதில் அணியின் மதிப்பெண்ணை குறைக்காது. முதல் கேள்வி டீம் ஏ சிவகங்கை உங்களுக்கானது. தலைவர் கலைஞர் அவர்களின் குடும்பத்தில் மிசாவின் கீழ் முதலில் கைதாகி சிறைக்கு சென்றவர் யார்? 1 முரசொலி மாறன், 2 முரசொலி செல்வம், 3 தளபதி மு க ஸ்டாலின், 4 மு க அழகிரி.
ஒன்று முன்னாள் மத்திய அமைச்சர் திரு முரசொலி மாறன் அவர்கள். ஒன்று முரசொலி மாறன். எல்லாருமே சொல்லுங்க, அப்படியே கோரஸாவே சொல்லுங்க. ரைட். மிசா சிறைவாசம் பற்றி நேற்று கூட பேசினோம். இந்தியாவிலேயே அந்த எமர்ஜென்சி என்கின்ற நெருக்கடி நிலை காலத்தை இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்த பொழுது, அதுவரை இந்திரா காந்தி அம்மையாருடைய முற்போக்கு திட்டங்களான வங்கிகளை நாட்டுடைமையாக்குதல், மன்னர் மானியம் ஒழித்தல் போன்ற 20 அம்ச திட்டங்கள், இவை எல்லாவற்றையும் ஆதரித்த திராவிட முன்னேற்றக் கழகம், ஜனநாயகத்திற்கு ஒரு ஆபத்து என்றால் அதனை தாங்கிக் கொள்ள மாட்டோம், இந்த நாட்டின் அடிப்படையே ஜனநாயகம், மக்களின் உரிமைதான், அந்த மக்களின் உரிமைகள் பறிக்கப்படுகின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று சொல்லி அதற்காக கண்டன தீர்மானம் நிறைவேற்றிய காரணத்தினால், கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்ல, அதற்கு ஒரு பொதுக்கூட்டத்தை போட்டு பொதுமக்களை, லட்சக்கணக்கான பொதுமக்களை திரட்டி அந்த கண்டன தீர்மானத்தை உறுதிமொழியாகவே ஏற்ற ஒரே இயக்கம், ஏற்க செய்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். டீம் பி உங்களுக்கானது. 1980 ஜூலை 20ஆம் தேதி மதுரையில் தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கப்பட்ட திமுக இளைஞரணி. கேள்வி முடிச்சிருந்தா பரவாயில்ல. 1 மகளிர் அணி, 2 மாணவர் அணி, 3 தொண்டர் அணி, 4 இளைஞர் அணி. 4 இளைஞரணி. 4 இளைஞர் அணி. 4 இளைஞர் அணி என்பது சரியான கேள்வி. டீம் சி காஞ்சிபுரம் உங்களுக்கான கேள்வி. கழகத்தின் அதிகாரப்பூர்வ நாளேடான முரசொலியின் பவழ விழா எப்போது நடைபெற்றது? 1 2017, 2 2019, 3 2021, 4 2020. ஆப்ஷன் 1 சார். ஆப்ஷன் 1 2017. சரியான விடை. முத்தமிழ் அறிஞரின் கூட்டத்தந்தை என்று சொல்லப்படுகின்ற அவர் சொல்லி எல்லோரும் பாராட்டுகின்ற அந்த முரசொலி என்கின்ற கழகத்தின் போர்வாள் 1942 தொடங்கப்பட்டு அதனுடைய பவழ விழா 75ஆம் ஆண்டு 2017ஆம் ஆண்டு நடைபெற்றது. மதுரை உங்களுக்கான கேள்வி இப்போது. தலைவர் கலைஞர் அவர்களால் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 1 1971, 2 1973, 3 1989, 4 1996. ஆப்ஷன் 2 1973. ஆப்ஷன் 2 1973 மிகச்சரியான விடை. பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் என்பது தமிழ்நாடு அரசுடைய ஒரு கப்பல் போக்குவரத்து கழகம். சுற்றுகள் முடிந்த நிலையில் மதிப்பெண்களை பார்த்து விடலாம். டீம் பி விழுப்புரம் 30 மதிப்பெண்கள், டீம் சி காஞ்சிபுரம் 30 மதிப்பெண்கள், டீம் ஏ சிவகங்கை 20 மதிப்பெண், டீம் டி மதுரை 20 மதிப்பெண் என்ற நிலையில் இருக்கிறீர்கள். பெரிய அளவுல எல்லாம் வேறுபாடு இல்லை. அடுத்தடுத்த ரவுண்டில் டக்குன்னு அடிச்சிடலாம். நீங்கள் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அடுத்த சுற்றுகள்லாம் இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக செல்லக்கூடிய சுற்றுகள். இப்பொழுது இருக்கிற மாதிரி ஆப்ஷன் கிடையாது. அதனால் அதில் பார்த்துட்டு சொல்ல வேண்டியது தான். இது பஸ்ஸர் சுற்று. கேள்விகளின் எண்ணிக்கை 5 இருக்கும். இதில் ஆப்ஷன் இருக்காது. திரையில் கேள்வி தோன்றியதும் பஸ்ஸரை அழுத்தலாம். 30 வினாடிகளுக்கு அவகாசம். முதல் கேள்வி. இந்த படத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் தோள்களில் கை போட்டு அமர்ந்திருக்கும் தலைவர் யார்? மதுரை யாருங்க? டி.கே. சிலங்கோவன். டி.கே. சிலங்கோவன் ஐயா வந்திருக்காரா? அன்பில் தர்மலிங்கம் கழகத்தினுடைய திருச்சி மாவட்ட செயலாளராக, தலகர்த்தராக விளங்கியவர். இந்த படத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் கொடுப்பது என்ன? இது என்ன நிகழ்வு? சிவகங்கை. இது 11 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதியாக தேர்தலுக்கு முன்பு வழங்கியது. 10 லட்சம் திரட்டி கொடுக்க முடியுமான்னு சொன்ன போது தலைவர் அவர்கள் 11 லட்சம் திரட்டி கொடுத்தது விருகம்பாக்கம் மாநாடு. கழக நிதியாக 11 லட்சம் வசூல் செய்து கலைஞர் அவர்கள் பேரறிஞர் அண்ணாவிடம் ஒப்படைத்த நிகழ்வு. அவர் சொல்வது போல 1968-69 நடைபெற்ற கழகத்தினுடைய 4வது மாநில மாநாடு
விருகம்பாக்கத்திலே நடைபெற்றது. இப்பொழுது மூன்றாவது கேள்விக்கு போகலாம். 1989ஆம் ஆண்டு ஒன்றியத்தில் ஆட்சியமைத்த இந்த கூட்டணியின் பெயர் என்ன? விழுப்புரம் தேசிய முன்னணி. தேசிய முன்னணி சரியா தெரியுமா? சரியா சொல்றீங்களா? தேசிய முன்னணி என்பது சரியான விடை. சொன்ன இந்த படத்தில் பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடன் இருக்கும் மூத்த தலைவர் யார்? காஞ்சிபுரம் NV நடராஜன். NV நடராஜன். NV நடராஜன் என்பது நம்முடைய கழகத்தின் மூத்த தலைவர். இந்த சுற்றின் முடிவில் டீம் பி விழுப்புரம் 40 மதிப்பெண்கள், டீம் சி காஞ்சிபுரம் 40 மதிப்பெண்கள், டீம் ஏ சிவகங்கை 30 மதிப்பெண், டீம் டி மதுரை 10 மதிப்பெண் பெற்று இருக்கிறார்கள். இன்னும் அடுத்த சுற்றுகள் இருக்கின்றன, 2 சுற்றுகள் இருக்கின்றன. இந்த சுற்றுகளிலே யார் வெற்றி பெறுகிறார்கள் என்பதை இப்பொழுது பார்ப்போம். யார் முன்னிலை பெறுகிறார்கள் என்பதை பார்ப்போம். இப்பொழுது நாம் 5வது சுற்றுக்கு செல்கிறோம். இந்த 5வது சுற்றில் பஸ்ஸர் அழுத்துறது தான். 5 கேள்விகள் கேட்கப்படும். இது காணொளியாக இருக்கும், ஆடியோவாக ஒலிக்குறிப்புகளாக இருக்கும். இந்த 2 வகையில் ஏதாவது இருக்கும். இந்த காணொளியும் ஒலிக்குறிப்பும் திரையிடப்பட்டு நிறைவடைந்த பிறகுதான் நீங்க பஸ்ஸர் அழுத்தணும். இந்த ஒளிநாடாவில் கலைஞர் யாருக்கு கவிதை புகழுரை பாடுகிறார் என்பது 37 நொடிகளுக்கான அந்த ஒளிநாடா இருக்கிறது. அந்த 37 நொடி முடிஞ்சதும் நீங்க அழுத்தலாம். வெண் தங்கொத்த கண்களிலே விழி இரண்டும் கருவண்டு, அதில் சாகுமறை ஒளி உண்டு. பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவன் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். பம்பரமும் ஓய்வு பெறும் சுற்றியவன் இவரோ படுகிழமாய் போனவென்னும் பம்பரமாய் சுற்றி வந்தார். எரிமலையாய் சுடுகடலாய் இயற்கை கூத்தாய் எதிரிகளை நெடுங்க வைக்கும் இடி ஒலியாய் இனவுணர்வு தீப்பந்த பேரொழியாய் இழிவுகளை தீர்த்து கட்டும் கொடுவாளாய் இறைவனுக்கே மறுப்பு சொன்ன இங்கர்சாலாய் எப்போதும் பேசுகின்ற ஏதசனக சாக்ரட்டீசாய் ஏதென்று கேட்பதிலே வயது நெஞ்ச வாழ்க்கையராய். தந்தை பெரியார் அவர்கள். தந்தை பெரியார் அவர்கள் விழுப்புரம். உங்களுக்கு அந்த பதிலை தந்தை பெரியார் அவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். சரியான விடை, சரியான. திமுகவின் மாநாட்டில் கதாநாயகன் கலந்து கொள்வது போல ஒரு திரைப்படத்தில் காட்சி இருக்கு. இது எந்த திரைப்படத்தின் பெயர் என்ன? மலையழகும் மரத்தமிழர்தம் கலையழகு மிக்க பழனி மாநகரிலே பாண்டிய மன்னரின் வீரத்தால் வெற்றியால் நாயக்க மன்னரின் அன்பால் அறத்தால் புகழ்பெற்ற பொன்பூமியிலே நடைபெறும் இந்த திராவிட சமுதாய சீர்திருத்த மாநாட்டில் பங்கு கொள்ளும் அறிவில் சிறந்த பெரியோர்களே, அருமை தாய்மார்களே, ஆற்றமிகு வீரர்களே, வருக. பகுத்தறிவு சமுதாயத்தை உருவாக்க ஊற்றெடுக்கும் உணர்ச்சியோடு இங்கே கூடியிருக்கும் இளைஞர்களே, எதிர்கால சிற்பிகளே, வருக வருக என்று வரவேற்புரை நிகழ்த்துகிறார் வளமார் திராவிடத்தின் சொத்து நமது மதுரை முத்து. தெள்ளு தமிழிலே தெளிவுரை வழங்கும் பேராசிரியர் அன்பழகன் தேனாய் தேமதுர கனியாய் இணைக்கும் சங்க இலக்கியங்களிலே சாதி என்ற சொல்லே கிடையாதே என்று ஆணித்தரமாக கேட்கிறார். அதைத் தொடர்ந்து தோழர் NV நடராசன், தோழர் இரா செழியன், தோழர் அன்பில் தர்மலிங்கம், தூத்துக்குடி சிவசாமி, கோவை ராசமாணிக்கம் அனைவரும் அழகு தமிழில் பேசுகின்றனர். தோழர் நாஞ்சில் மனோகரன் விஞ்ஞானத்தின் வெற்றியிலே மேல்நாட்டார் மார்தத்தின் இந்நாளில் கண்ணில் படாதே, அருகில் வராதே, தொடாதே என்று தீண்டாமைக்கு தூபமிட வேண்டாம் என்று கேட்கிறார். தோழர் பாபு சண்முகம் MLA, தோழர் பதி பாராளுமன்ற உறுப்பினர் தோழர் தர்மலிங்கம், கலைஞர் கருணாநிதி MLA, பேரனின் சொந்தக்காரர்களே, பாண்டியனின் பரம்பரையில் வந்தவர்களே, சோழனின் வழித்தோன்றர்களே, கூனாய் குருடாய் வாழ்ந்தது போதும், எழுந்து நில்லுங்கள், ஏறிட்டு பாருங்கள் சமுதாயத்தை என்கிறார். TK சீனிவாசன், பொன்னம்பலனார், சிந்தனை சிற்பி சிற்றரசு, அறிவு பாதையில் செல்வோரையே மக்கள் மதிக்கின்றனர் என்று கனல் தரிக்க பேசுகிறார். தோழியர் சத்தியவாணி முத்து MLA, பாட்டி சைக்காதே பழி வந்து சேரும், ஏட்டை தொடாதே தீமை உண்டாகும் என்று வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைத்த கொடுமை இருந்தது. அது அந்த காலம். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினை பெண்கள் நடத்துகின்றார், அது இந்த காலம் என்று கன்னித்தமிழை அள்ளி வைக்கிறார். தோழியர்கள் அலமேலு அப்பாத்துறை, ராஜேஸ்வரி சண்முகம், பொற்செல்வி இளமுருகு பெண்குலத்தின் மேன்மையை எடுத்துரைக்கின்றனர். தோழர்கள் மதியழகன், புரட்சி நடிகர் MG ராமச்சந்திரன். கலைநிலை மட்டும் கலைஞர்களுக்கு தெரிந்தால் போதாது,
உலக நிலையையும் அவர்கள் அறிய வேண்டும். மக்களின் இன்ப வாழ்வுக்காக, அறிவு வளர்ச்சிக்கு, சமத்துவத்துக்கு பணியாற்றும் பக்குவத்தை கலைஞர்கள் பெற வேண்டும். பளிங்கு மாளிகைகள், பளபளப்பான கார்கள், சுந்தர சிரிப்பும் சொகுசு வாழ்வு மட்டும் இருந்தால் போதாது. தொண்டாற்ற வேண்டும் என்ற உள்ளம் இருக்க வேண்டும் என்று கலை உலகத்துக்கு அன்பளிப்பு விடுகிறார். நடிப்பிசை புலவர் K.R. ராமசாமி MLC. மக்களுக்கு களிப்பூட்டுவது மட்டுமல்ல, கலை மூலம் அவர்களின் நிலையை, நினைப்பை உயர்த்த முடியும், செப்பனிட்ட சீரான வாழ்வை தர முடியும் என்பதை எடுத்துச் சொல்லுகிறார். நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன். அன்பு கழுமிய தோழர்களே, உள்ளம், உரை, உடல் ஆகியவற்றில் உறுதி வேண்டும். கேடு, கொடுமை, மடமை ஆகியவற்றை எதிர்த்து நிற்கும் துணிவு வேண்டும் என்று நெஞ்சை அள்ளும் தமிழிலே உரை நிகழ்த்துகிறார். அறிஞர் அண்ணா தமிழரின் உள்ளம் நிறைந்தவர், ஆற்றல் மிகுந்தவர், அஞ்சா நெஞ்சினர். தாழ்வுற்ற சமுதாயத்தை தட்டி எழுப்ப, வீழ்ச்சியுற்ற மக்களை வீழ்த்தெழச் செய்ய வந்த இந்த காஞ்சி தந்த செல்வம், அறிவு பணிக்கு தம்மை அர்ப்பணித்து விட்ட நம் இதய சுடர், இன்ப கீதம் அறிஞர் அண்ணா. அன்புள்ள தோழர்களே, தாய்மார்களே, சமுதாயத்தை சீர்திருத்த வேண்டிய அவசியத்தை பற்றி பல ஆண்டுகளாகவே நாம் பட்டி தொட்டிகளில் எல்லாம் எடுத்து கூறி வருகிறோம். ஜாதி பேதம் கூடாது என்றார் உத்தமர் காந்தியார். ஜாதியே கூடாது என்று வைக்கத்திலே போர் தொடுத்தார். வையகமே வியக்கும் வெற்றி பெற்றார் தலைவர் பெரியார் ராமசாமி அவர்கள். புத்தர் சென்ற வழியிலேதான், உத்தமர் காந்தியார் பட்டிலேதான், பெரியார் ராமசாமி காடு திருத்தி கல்லெடுத்து செப்பனிட்ட சீர்திருத்த பாதையிலேதான் நாமும் செல்லுகிறோம். அவர்களின் லட்சிய கனவை உண்மையாக்கவே உழைக்கிறோம். தொல்லைகள் எவ்வளவு வந்தாலும் சாதி என்ற எண்ணம் நமக்கு இருக்கக்கூடாது. இன்னல்கள் அடுக்கடுக்காய் வந்தாலும் நிலையை மாற்றுவோம். இந்த சமுதாயம் மலரச் செய்வோம். சிங்க உள்ளம் படைத்த எனது தங்க தம்பிகளே, சாதியற்ற சமுதாயத்தை, சமத்துவம் நிலவும் புதிய சமுதாயத்தை காண புறப்படுங்கள், புறப்படுங்கள். காஞ்சிபுரம் ஐயா தங்கரத்தினம். ஐயா தங்கரத்தினம் என்று சொல்லியிருக்காரு. சரியான விடை. 1960 வெளியான தங்கரத்தினம் என்ற திரைப்படம் பழனியிலே நடைபெற்ற கழக மாநாட்டினுடைய காட்சிகளை லட்சிய நடிகர் SSR தன்னுடைய திரைப்படத்திலே இணைத்து பாருங்க. அது அப்படியே தலைவர்களை காட்டினது மட்டும் இல்ல, அங்கே தொண்டர்களை காட்டுறார். எத்தனை பேர் பார்த்தீங்க? ஒரு அம்மா தன்னுடைய குழந்தையை தொட்டில்ல தொங்க விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்படித்தான் கழகத்தினுடைய மாநாடுகளில் குடும்பம் குடும்பமாக குழந்தைகளை தூக்கி சென்ற மாநாடாக இருந்தாலும் சரி, சிறைச்சாலையாக இருந்தாலும் சரி, பெண்கள் முன்னின்று கை குழந்தையுடன் சென்ற ஒரு தியாகமிக்க இயக்கம் தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கான சாட்சியாக ஒரு திரைப்படத்தில் உள்ள வெளியான 1981ஆம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் தலைவர் கலைஞர் தோன்றி பேசியிருப்பார். இந்த படத்தின் பெயர் என்ன அப்படிங்கிறதான் கேள்வி. லட்சம் லட்சமாக சம்பாதிக்கிறவர்களுக்கு கோடி கோடியாக பொருளை குவிக்க வேண்டும் என்ற பேராசை உருவாகிறது. அத்தகைய மனிதர்களின் லட்சியம் பணம் என்ற ஒன்றே என்று ஆகிவிடுவதால் வாழ்க்கையின் சுகத்தை தானும் அனுபவிக்காமல், தன் இல்லத்து அரசியுடனும் பகிர்ந்து கொள்ள முடியாமல், எண்ணெயும் தண்ணீரும் போல் வாழ்க்கையும் வசதியும் ஒன்றோடு ஒன்று இணையாமல் மாடி வீட்டு ஏழைகளாக உலகுகிற பலரை உலகில் காண முடிகிறது. அத்தகைய குடும்பங்களில் ஒன்றைத்தான் இப்போது நீங்கள் காணப்போகிறீர்கள். தேவகி, திரும்பிப்பார், பராசக்தி, மணமகை, இருவர் உள்ளம், பூமாலை, தாயில்லா பிள்ளை, மறக்க முடியுமா போன்ற எத்தனையோ குடும்ப கதைகளை எழுத்தோவியங்களாக தீட்டி கலை உலகிற்கு காணிக்கையாக்கி இருக்கிறேன். அந்த வரிசையிலே பூம்புகார் பிக்சர்ஸ் மதுரை மாடி வீட்டு ஏழை என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடை மாடி வீட்டு ஏழை என்பது இந்த சுற்றின் இறுதி கேள்வி. யாருடைய இந்த கவிதை திரை இசை பாடலானது அப்படிங்கிறது தான். சிவகங்கை புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய கவிதை. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவருடைய கவிதை என்பது சரியான விடை. இப்பொழுது இந்த சுற்றினுடைய 5வது சுற்றினுடைய மதிப்பெண் டீம் பி விழுப்புரம் 50 மதிப்பெண், டீம் சி காஞ்சிபுரம் 50 மதிப்பெண், டீம் ஏ சிவகங்கை 40 மதிப்பெண், டீம் டி மதுரை 20 மதிப்பெண் என்ற நிலையில இருக்கிறார்கள். இந்த 6வது சுற்று என்பது 10 கேள்விகளை கொண்ட சுற்று என்பதால் நிச்சயமாக கீழே இருப்பவர்கள் மேலே வர முடியும். அதே போல இந்த சுற்றிலே தவறான பதிலை சொன்னால் தற்போது அவர்கள் வாங்கியிருக்கின்ற மதிப்பெண்கள் குறையக்கூடிய சூழலும் இருக்கிறது என்பதால் இந்த போட்டி விறுவிறுவென்ற கட்டத்தை நோக்கி வந்திருக்கிறது. இது விரைவு பதிலாக சொல்ல வேண்டும். அந்த கேள்விகளை படித்து முடித்ததும், கேள்வியை படித்து முடிச்சிடுறேன், உடனே நீங்கள் அதை அழுத்தலாம். அந்த மாதிரியான இப்பொழுது அந்த கேள்விகளுக்குள் நாம் போகலாம்.
முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான அரசு 2030க்குள் பொருளாதாரத்தில் எந்த இலக்கை அடைய திட்டமிட்டுள்ளது? யாரு? காஞ்சிபுரம். ஐயா 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஐயா. 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் ஐயா. 1 ட்ரில்லியன் பொருளாதாரம். 1 ட்ரில்லியன் டாலர் ஐயா. 1 ட்ரில்லியன் டாலர், அமெரிக்க டாலர் பொருளாதாரம் என்பது சரியான விடை. தலைவர் கலைஞர் அவர்கள் தனது 13 வயதில் எழுதிய முதல் சரித்திர நாவல் எது? மதுரை செல்வச்சந்திரா என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடை. முத்தமிழறிஞர் கலைஞர் தன்னுடைய 13 வயதுல ஒரு கதையை எழுதுறார். அந்த கதை அவருடைய கையெழுத்திலேயே இப்பொழுதும் நீங்கள் கவிதை மழை புத்தகத்தை வாங்கினீங்கன்னா அதுல இருக்கு. அவருடைய கையெழுத்தில் அது எழுதி அது பின்னர் அச்சிடப்பட்டு கீழே T.M. கருணாநிதி அப்படின்னு அவர் வந்து அந்த கையெழுத்து போட்டிருப்பார். அடுத்த கேள்வி, தலைவர் பேரறிஞர் அண்ணா எந்த மாநாட்டில் வேட்பாளர்களை அறிவிக்கும் போது தலைவர் கலைஞரின் பெயருக்கு பதிலாக சைதாப்பேட்டை 11 லட்சம் என்று அறிவித்தார்? சிவகங்கை. சைதாப்பேட்டைன்னு சொல்லி தலைவர் அவர்களே வேட்பாளர்களை அறிவிக்கும் போது சைதாப்பேட்டை அப்படின்னு சொல்லி விருகம்பாக்கம் மாநாடு என்பது சரியான விடை. அங்கே என்னன்னா டியூன் பண்ணி வர்றார். அங்கேருந்து எடுத்து அதை கொண்டு வர்றாரு. அது நல்ல இதுதான், அது அங்கேருந்து எடுக்கிறதுங்கிறது. பட் இந்த குறுகிய காலத்தில் சொல்லணும். சரியான விடை தான். அடுத்த கேள்வி, 2024ஆம் ஆண்டிற்கான அயலக தமிழர் தினத்தின் கருப்பொருள் என்ன? சிவகங்கை. அயலக தமிழர் தினத்தின் கருப்பொருள் வந்து தமிழ் மக்களுடைய இங்கே வந்து இந்திய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய தாய்மண்ணோட்டு தொடர்பு கொள்வதற்கான ஒரு முயற்சியும் இருக்கணும். அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் முதலீடு பண்ணணும். கருப்பொருள் என்று ஒன்று இருக்கும். கருப்பொருள் தமிழ் வெல்லும். இப்ப தமிழ் செம்மொழி மாநாடு நடந்தது கோவையில். அதுக்கு என்ன வச்சோம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அதுதான் அதோடைய அந்த செம்மொழி மாநாட்டின் கருப்பொருள் என்ன? இந்த தமிழ் மண்ணில் இந்த தமிழுடைய மரபுப்படி யாரும் பிறப்பால் மேல் கீழ் என்று கிடையாது, எல்லோரும் சமம் என்பதற்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு வச்ச மாதிரி வரக்கூடிய இந்த ஆண்டு நடைபெற்ற 2024ஆம் ஆண்டு அயலக தமிழர் நாள் ஜனவரி 11, 12 தேதிகளில் நடத்தப்பட்ட பொழுது அதற்கு சூட்டப்பட்ட அந்த கருப்பொருள் என்பது தமிழ் வெல்லும். அயலகத்தில் இருந்தாலும் சரி, தாய்மண்ணில் இருந்தாலும் சரி, தமிழ் எங்கிருந்தாலும் வெல்லும் என்பதுதான் அதனுடைய கருப்பொருள். கைம்பெண் மறுமணத்தை ஆதரித்து சிறு வயதில் முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதிய நாடகம் எது? சிவகங்கை. சாந்தா அல்லது பழனியப்பன் என்கின்ற நாடகம். சாந்தா அல்லது பழனியப்பன் என்ற நாடகம். சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். ஒன்றிய அரசுக்கு வரியாக செலுத்தும் 1 ரூபாய்க்கு தமிழ்நாடு திரும்ப பெறும் தொகை எவ்வளவு? மதுரை 18 பைசா. 29 பைசா. மாநிலங்களுடைய உரிமைகளை பறிக்கிறது, எப்படி நிதி நெருக்கடியை உண்டாக்குகிறது என்பதை மக்களிடம் எடுத்துச் சொல்வதற்கு பயன்பட்டது அந்த 29 பைசா. கள்ளக்குடி போராட்டத்தில் தண்டனை பெற்று சிறையில் இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் எழுதி வெளியிட்ட புத்தகத்தின் பெயர் என்ன? யாரு? நேரம் குறைந்து கொண்டிருக்கிறது. யோசிக்கலாம். இன்னும் இருக்கு 17 வினாடிகள், 16 வினாடிகள் இருக்குது. யாரும் சொல்லல. விடையை வெளிப்படுத்தலாம். 6 மாத கடுங்காவல் என்கின்ற தலைப்பில் அந்த புத்தகத்தை அவர் வெளியிட்டார். அந்த அனுபவங்களை அவர் எழுதிய அந்த சிறை அனுபவங்கள் வெளிவந்த அந்த புத்தகத்தின் பெயர் 6 மாத கடுங்காவல். அடுத்தது, எந்த உலக எழுத்தாளரின் புத்தகத்தை தாவ் காவியம் என்ற பெயரில் தலைவர் கலைஞர் அவர்கள் புத்தகமாக வெளியிட்டார்? காஞ்சிபுரம். மார்க்சிம் கார்கி சார். மார்க்சிம் கார்கி. மார்க்சிம் கார்கி என்பது சரியான விடை. ரஷ்ய எழுத்தாளர், ரஷ்ய புரட்சியாளர் லெனினுடைய நண்பர். ரஷ்ய புரட்சியிலே அந்த இளைஞர்களுடைய பங்கு, அவர்கள் சிறைப்படும் பொழுது அவருடைய தாய் அந்த போராட்டத்தை எப்படி முன்னெடுத்து செல்கிறார் என்பதையெல்லாம் விளக்கக்கூடிய
உலக புகழ்பெற்ற நாவலான மக்சிம் கார்கி எழுதிய அந்த தாய் என்கின்ற நாவல் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வந்திருந்தாலும் அதை ஒரு கவிதை நடையிலே காவியமாக தாய் காவியம் என்று வழங்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். 2004ஆம் ஆண்டு இதே மேடையில்தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது. அவருடைய கவிதை மழை நூலுடன் சேர்த்து தாய்க்காவியம் நூலும் இங்கு வெளியிடப்பட்ட பொழுது பொது உடைமை இயக்கத்து தலைவர்கள் எல்லாம் வந்து முத்தமிழறிஞர் கலைஞரை அந்த அளவுக்கு பாராட்டினார்கள். தங்களுடைய மண்ணில், சோவியத் மண்ணில் உருவான ஒரு நாவல், அதை கலைஞர் அவர்கள் எவ்வளவு உணர்வுடன் அதை படைத்திருக்கிறார் என்பதை சொல்லி அவர்கள் பாராட்டிய பொழுதுதான் தெரிந்தது, பெரியாரையும் அண்ணாவையும் சந்தித்திருக்காவிட்டால் நான் ஒரு கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்ன முத்தமிழறிஞர் கலைஞர் வெறும் வார்த்தையால் சொல்லவில்லை, சொன்னதை செய்வோம் என்பதை தேர்தல் வாக்குறுதியாக மட்டுமில்லை, தன் வாழ்க்கையின் வாக்குறுதியாகவே கொண்டிருந்திருக்கிறார் என்பது அதன் மூலமாக நமக்கு அறிய முடிகிறது. 1942ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட முரசொலி பத்திரிகையின் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட தலைவர் கலைஞர் அவர்களின் நண்பர் மதுரை தென்னன் என்று தெரிவித்திருக்கிறார்கள். தென்னன் என்பது சரியான விடை. இந்த அநேகமாக இந்த இறுதி சுற்றுக்கான 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இந்த இறுதி சுற்றின் இறுதி கேள்வியாக அமையக்கூடிய வாய்ப்பு உள்ள கேள்வி இது. சமநிலை ஏற்பட்டால் மட்டும்தான் டை பிரேக்கர் கேள்வி அமையும், சமனை முறிவு செய்வதற்கான கேள்வி. இல்லை என்றால் இப்பொழுது கேட்கப்படுகின்ற இந்த கேள்விதான் இந்த முதல் கட்ட இறுதி சுற்று, 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான இறுதி சுற்றுக்கான இறுதி கேள்வி, நிறைவு கேள்வி, பரிசு கேள்வி, 10 லட்சத்திற்கான கேள்வி என்கின்ற முறையிலே இப்பொழுது அந்த கேள்வி 10 லட்சத்தை தீர்மானிக்கக்கூடிய கேள்வி என்கின்ற முறையிலே இப்பொழுது நாம் அந்த கேள்வியை பார்க்கலாம். 2வது சுதந்திர போர் நடந்த ஆண்டாக தலைவர் கலைஞர் குறிப்பிடும் ஆண்டு எது? மதுரை 1976 நெருக்கடி நிலை பிரகடனம். 1976 நெருக்கடி நிலை பிரகடனம். அதனால் 1976லும் தலைவர் கலைஞர் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த ஜனநாயகத்துக்கான போர்க்களத்தை 2வது சுதந்திர போர் என்று முத்தமிழறிஞர் கலைஞரில் தொடங்கி ஜெயபிரகாஷ் நாராயணன் வரைக்கும் பல தலைவர்களும் எடுத்துரைத்ததனால் மதுரையினுடைய அந்த பதில் சரியான பதிலாக அமைகிறது. அவர்களுக்கு அந்த மதிப்பெண் வழங்கப்படுகிறது. இப்பொழுது 6ஆம் சுற்று நிறைவடைந்திருக்கின்ற நிலையிலே மதிப்பெண்ணை பார்க்க போறோம். எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு தெரிஞ்ச கேள்விகளும் சில பதில் சொல்ல முடியாம போச்சு, நிறைய கேள்விகளுக்கு. அதை பத்தி நான் கவலைப்படல. அடுத்தடுத்த வாய்ப்புகள் இருக்கு. நான் அடுத்து இன்னும் முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பேன். எனக்கான வாய்ப்புகளும் வரும். நான் ஜெயிப்பேன் நம்புறேன். இதுதான் இந்த நம்பிக்கை. வெற்றி பெறுவோம், வெற்றி பெறும் வரை முயற்சித்துக் கொண்டே இருப்போம் என்ற சிவகங்கை மாவட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்க சைடுல நிறைய தெரிந்த கேள்விகள் இருந்தது. ஆனா அந்த பஸ் ரவுண்ட்ல பிரஸ் பண்ணி சொல்றோம்னா மத்தவங்க பிரஸ் ஆமா, அதுதான் அந்த நான் சொன்னேன், அந்த ரேஸ்ல ஓடுற மாதிரி தான். டக்குன்னு அந்த ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சொல்றாங்கல்ல, 10,000ல் ஒரு நொடி அப்படின்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னு இந்த கின்னஸ் ரெக்கார்ட்லாம் சொல்ற மாதிரியான தெரியாத கேள்விகள் நிறைய கேள்விகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுதான் இன்னொன்று, தனக்கு தெரிந்த கேள்விகளை சொன்னது மட்டுமல்ல, இந்த இறுதி போட்டியில வந்து தனக்கு தெரியாததையும் தெரிந்து கொண்டு நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வருவோம் அப்படிங்கிற நம்பிக்கையை தெரிவித்திருக்கிறார்கள். காஞ்சிபுரம் டீம் சி, நீங்க எப்படி? ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கீங்க நீங்க. அவங்க வந்து நாங்கள் கான்பிடண்டா இருக்கோம். நல்லா இல்ல, மகிழ்ச்சிங்கிறது நீங்க சொன்ன பதிலின் மூலமாகவா இல்ல இந்த போட்டியினுடைய இதுக்காக ஒரு 3 மாசம் ரொம்ப கடின உழைப்பு ஐயா. சரி, இங்க திருக்கோலை போனோம். சரி, தலைவர் அந்த ஊர்ல போய் அந்த போட்டோஸ்லாம் போய் எடுத்தோம். சரி சரி சரி. போட்டோ கண்காட்சி வச்சாங்க, அங்க போய் எடுத்தோம். சரி. வேற எங்க போனோம்? பல எல்லா இடம் சுத்திட்டோம் ஐயா. ஆமா, அந்த புத்தகம் படிச்சத சொல்லுங்க. நான் ஒரு 3 மாசம் கவர்மெண்ட் எக்ஸாம் லீவ் போட்டு படிச்சேன். 3 மாசம் எக்ஸாமுக்கு லீவ் போட்டுட்டு இல்ல கவர்மெண்ட் எக்ஸாம் இருக்கேன், பிடிஎஃப் அதுக்காக படிக்கிற பொழுது இது முக்கியமானது. அவர் படிக்கிறது அரசு தேர்வுக்கு படிக்கிறார். தமிழ்நாடு தேர்வாணையம் நடத்துறது அல்லது யூபிஎஸ்சி தேர்வுக்கு படிக்கிறாங்க. என்ன நம்பிக்கையில படிக்கிறாங்கன்னா, அதுக்கு படிக்கிற கேள்விகள் கண்டிப்பாக இந்த கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில வரும். ஏன்னா இந்த 100 ஆண்டு கால திராவிட இயக்கத்தை விட்டுவிட்டு வரலாற்றை பேசவே முடியாது, திட்டங்களை பேசவே முடியாது, எந்த ஒரு அம்சத்தையும் பேச முடியாது. எதை பேசினாலும் திரும்ப திரும்ப இதுக்குள்ளதான் வரணும் என்கின்ற வகையிலே இது வெறும் இந்த போட்டிக்கல்ல, இது வாழ்க்கைக்கும் பயன்படக்கூடிய ஒரு அறிவு திருவிழா என்பதற்கு அடையாளமாக நம்முடைய காஞ்சிபுரம் அவர்கள் அந்த கருத்தை சொல்லி இருக்கிறார்கள். மதுரை, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த இதுல? இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் சொன்னீங்களா, அதுக்கு ஐயா கே விஸ்வநாதன் 4ஆ பிரிக்கிறேன். சொல்லுங்க.
சொடக்கு விடணும்னு நினைக்கான், என்னது அப்புறம் விரல சேர்க்கிறான், அப்புறம் அடிக்கிறான், அப்புறம் கேட்கிறான். நீங்க சொன்னது அதான் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ங்கிறத நொடி, அந்த செகண்ட் என்பது நொடி. அந்த இடத்த அழகா முத்தமிழ் காவலர் கி.ஆர்.பி. விஸ்வநாதன் சொன்னதை சொல்லியிருக்கிறார். இந்த வினாடி வினா போட்டி என்பது இங்கே பங்கேற்பாளர்களுக்கு மட்டுமானதல்ல, கழகத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருக்குமான அந்த வரலாற்றை திரும்பச் சொல்லுதல், அதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லுதல் என்பதுதான் இந்த வினாடி வினா போட்டியினுடைய நோக்கம். குறிப்பாக இளைய தலைமுறையிடம் இந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, நூற்றாண்டை கடந்த திராவிட இயக்கத்தினுடைய வரலாறு, 75 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வரலாறு, முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய 80 ஆண்டு கால பொதுவாழ்வில் அவர் நிகழ்த்தி இருக்கின்ற சாதனைகள், இன்றைக்கு இருக்கிற திராவிட மாடல் அரசின் நாயகன் நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய திட்டங்கள் எப்படி இந்திய அளவிற்கு கவனிக்கப்படுகின்றன, இந்திய அளவில் அவருடைய எப்படிப்பட்ட முக்கியமான தலைவராக இருக்கிறார், அதற்கு இந்த இயக்கத்திலே இருக்கக்கூடிய முன்னோடிகள், இன்று இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எவ்வளவு பக்கபலமாக இருக்கிறார்கள், இந்த அமைப்பு எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். அத்துடன் முந்தைய தலைமுறையும் அந்த நினைவுகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் தான் நாம் இந்த நிகழ்வையை நடத்தி கொண்டிருக்கிறோம். நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் அவர்கள் இதனை முன்னெடுத்து, அவர் எந்த நோக்கத்திற்காக அதை முன்னெடுத்தாரோ அது முழுமையாக நிறைவேறுகின்ற வகையிலே இந்த இறுதிப் போட்டி என்பது நடைபெற்றிருக்கிறது. மதிப்பெண் பட்டியல் இப்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. டீம் சி காஞ்சிபுரம் 70 மதிப்பெண்களை பெற்று இந்த போட்டியில் முதலிடத்தை பெற்று அந்த 10 லட்சத்திற்கான பரிசை, 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கான அந்த பரிசை பெறக்கூடிய அணியாக பலத்த கைத்தட்டல் கொடுக்கலாம், எல்லாருமே சேர்ந்து கொடுக்கலாம். கிடைத்திருக்கிறது. டீம் ஏ சிவகங்கை, டீம் பி விழுப்புரம், 2 அணிகளும் 50 மதிப்பெண்களை பெற்று இந்த 2வது இடத்திற்கு, அதான் 2வது இடத்தில் சமநிலையில் இருக்கிறார். டை பிரேக்கர், அவங்களுக்கு டை பிரேக்கர் தேவைப்படுது. அவங்க அந்த 2 அணிக்கும் டை பிரேக்கர் தேவைப்படுது. ஏன்னா ஒருவர் தான் அந்த இடத்தை பிடிக்க முடியும். டீம் டி 40 மதிப்பெண்களை பெற்று அவர்கள் இந்த தங்களுடைய அனுபவத்தால் அளித்த பதில்கள், அதுபோல அவர்களுக்கு அதை கொடுத்தது மூலமா 40 மதிப்பெண்களை பெற்ற அவர்களுக்கு மதுரைக்கு நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இப்பொழுது டை பிரேக்கருக்கான அந்த கேள்வி, டீம் ஏ டீம் பி உங்கள் இருவருக்குமான கேள்வி. அது கலைஞர் எழுதிய கவிதைகளை புது மரபு கவிதைகள் என பாராட்டியவர் யார்? இதுதான் கேள்வி. கலைஞர் எழுதிய கவிதைகளை புது மரபு கவிதைகள் என பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் 1 கவிஞர் வைரமுத்து, ஆப்ஷன் 2 கவிஞர் மு மேத்தா, ஆப்ஷன் 3 கவிஞர் இளையபாரதி, ஆப்ஷன் 4 கவிஞர் வாலி. திரும்ப சொல்லணுமா? ஆப்ஷன் 1 வைரமுத்து, 2 மேத்தா, 3 இளையபாரதி, 4 வாலி. விழுப்புரம் மு மேத்தா. கவிஞர் மு மேத்தா என்பது சரியான விடை. விழுப்புரம் அணி 2வது இடத்தை பிடிக்கிறது. மூன்றாவது இடம் சிவகங்கை மாவட்டத்திற்கு கிடைக்கிறது. 4வது இடம் மதுரைக்கு. நால்வரையும் வாழ்த்துவோம். இந்த போட்டியை மிகச் சிறப்பாக நடத்தி இருக்கின்ற நம்முடைய கவிஞர் அவர்களையும், நம்முடைய மகளிர் அணி, மகளிர் கொண்ட அணி நிர்வாகிகளையும், இதற்காக ஒத்துழைத்த அந்த அணியினரையும் நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை ஒருமுறை வரவேற்று மகிழ்கிறேன். இந்த கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் பிலோ 18 18 வயதுக்கு குறைவானவர்களுக்கான இறுதிச் சுற்று இது. 18 வயதுக்கு குறைந்தவர்கள் நூற்றாண்டு கால வரலாற்றையும், கலைஞருடைய நூற்றாண்டில் அவருடைய 80 ஆண்டு கால பொது வாழ்க்கையையும் எடுத்துச் சொல்லக்கூடிய வகையிலான பதில்களை அளிக்க இருக்கிறார்கள். டீம் ஏ சேலம் மாவட்டம், டீம் பி மயிலாடுதுறை மாவட்டம்,
டீம் சி மதுரை மாவட்டம், டீம் டி திருவண்ணாமலை மாவட்டம் இவர்கள் எப்படி இந்த இடத்திற்கு கடந்து வந்தார்கள் என்பதற்கான காணொளியை இப்பொழுது பார்த்து விடலாம். அண்ணா அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களோட இந்த கோட்ஸு, அதுக்கப்புறம் அவங்களோட நாலேஜை ரொம்ப வியந்து பார்த்துருக்கேன். பெரியாரை பற்றி யோசிக்கும் போது எல்லாருமே அந்த டைமில் இதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்போது விடோஸ் அவங்களுக்குலாமே வந்து விடோஸ்லாம் வந்து ரீமேரேஜ் பண்ணக்கூடாது, அவங்கள ஒரு ரொம்ப ஒதுக்கி வச்சுருந்தப்போ அதையும் மீறி அவங்க இதெல்லாம் சப்போர்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இந்த ஜென்ரேஷனில் போன ஜென்ரேஷனில் என்னென்ன பண்ணாங்க இந்த ஜென்ரேஷனில் புரிஞ்சு இது பண்ண முடியும். நாங்கள் இந்த போட்டிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்தே ரொம்ப நாளாகவே ஒரு சேர்ந்து படிக்கிறதுக்காண்டி இடத்த தேடிட்டு இருந்தோம். ஏன்னா எங்கள் வீடு வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ் தள்ளி தான் இருக்குது. அப்போ தான் ரீசெண்டாக கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை வந்து ஆரம்பித்தாங்க. அங்கே போய் நாங்கள் ஃபஸ்ட் டைம் போய் பார்த்தப்பே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. கலைஞர் ஐயா அவர் பேரில் உருவாக்கின நூலகத்திலேருந்து அவரை பற்றி படிக்கிறப்ப எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. அவர் வந்து தன்னோட 14 வயசுலேயே இந்தி எதிர்ப்பு எல்லாரும் வாங்க போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடி எடுத்துகிட்டு காலைல ஃபுல்லாக ஸ்கூலுக்கு போவாங்க. போயிட்டு திரும்பி சாயங்காலம் வரும்போது எல்லா பசங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு வாங்க போருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு போவாங்க. கலைஞர்னும் போது தமிழும் கலைஞரும் ஒன்றுன்னு தான் நான் சொல்லுவேன். அவர் அந்த அளவுக்கு தமிழ் பற்று உடையவர். என் பொண்ணு சொன்ன மாதிரி இந்திய எதிர்ப்பு போராட்டம், அவருடைய சின்ன 14 வயசில் பசங்க படிக்க போகிற காலத்தில் ஆனால் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்டவர். 2வது 11வது அவர் ஸ்கூல் போகும்போதே ஒரு பிரச்சனை, அதாவது ஸ்கூல் போக முடியாத ஒரு பிரச்சனையில் கூட போராடி ஸ்கூல் போனவர். அந்த காலகட்டத்திலிருந்து அவர் தான் நிறைய சட்டத்தை கொண்டுட்டு வந்தனால தான் தமிழ்நாடு இவ்வளோ வளர்ந்துருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம தமிழ் மொழிக்கும் நிறையவும் அவர் செஞ்சுருக்கோம். குவிஸ் காம்படிஷன் மூலமாக கலைஞர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த கட்சி எப்படி ஆரம்பித்தது, அவங்க பண்ணது என்ன, பெரியார் பற்றி தெரிஞ்சுக்க முடியுது, அப்புறம் பெரியார், அண்ணா, அப்புறம் கலைஞர் 3 பேரோட நட்பு பற்றி தெரிஞ்சுக்க முடியுது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுத்தது அந்த திட்டம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி ஃப்ரீ பஸ் பாஸ் கொடுத்தது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அதனால் நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க. ஃபைனல்ஸில் ஜெயிச்சுட்டு கனிமொழி மேம் கையாலையும் சிஎம் சார் கையாலையும் அந்த ப்ரைஸை கப்பை வாங்கினது தான் எனக்கு ரொம்பவும் எக்ஸைட்மெண்ட். நாங்களும் சென்னைக்கு வரோம், ஜெயிக்கிறோம். நர்வஸ்னஸ் தான் அதிகமாக இருக்குது எக்ஸைட்மெண்ட்டை விட. பட் ஆனால் எங்களுக்கு வின் பண்ணுறோமோ இல்லையா அங்கே மேம்னையும் சாரியும் பார்க்குறோன்ற இதுக்காகவே நாங்கள் ஃபைனல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்ற 3 பேர்த்து மேலே நம்பிக்கை இருக்குது எனக்கு ஜெயிப்பாங்க அப்படின்ட்டு. இதே மாதிரி அதை சென்னையில் ஜெயிச்சுட்டு வரணும், டான்ஸ் ஆடிட்டு பசங்களோட வரணும் எங்களுக்கு. வணக்கம். முதல் சுற்று டீம் ஏ சேலம், உங்களுக்கான கேள்வி. மெட்ராஸ் என்ற பெயரை தலைவர் கலைஞர் அவர்கள் எவ்வாறு மாற்றி அமைத்தார்? 4 ஆப்ஷன் இருக்கு. 1 தமிழ்நாடு, 2 சென்னை, 3 சென்னப்பட்டினம், 4 இதில் எதுவும் இல்லை. ஆப்ஷன் 2 சென்னை. ஆப்ஷன் 2 சென்னை என்று சேலம் மாவட்டம் தெரிவித்திருக்கிறது. சரியான விடை சென்னை என்பது சரியான விடை. 10 லட்சம் பரிசுக்கான முதல் கேள்வியிலே அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அடுத்த கேள்வி மயிலாடுதுறை மாவட்டம் டீம் பி, உங்களுக்கானது. தமிழ்நாடு வரலாற்றை பறைசாற்றும் கீழடி அருங்காட்சியகத்தை அமைத்த முதலமைச்சர் யார்? கீழே 4 ஆப்ஷன் இருக்கு. 1 முத்தமிழறிஞர் கலைஞர், 2 செல்வி ஜெயலலிதா, 3 எடப்பாடி பழனிசாமி, 4 கழக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள். ஆப்ஷன் 1 முத்தமிழறிஞர் கலைஞர். ஆப்ஷன் 1 முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது சரியான விடை அல்ல. மு க ஸ்டாலின் என்று அதில் வெளியாகி இருக்கிறது. டீம் சி மதுரை மாவட்டம், உங்களுக்கானது. தமிழ்நாட்டின் மாநில மலர் எது? 1 அல்லி, 2 ரோஜா, 3 செங்காந்தல், 4 சூரியகாந்தி. ஆப்ஷன் 3 செங்காந்தல் என்று மதுரை சொல்லியிருக்கிறார்கள். ஆப்ஷன் 3 செங்காந்தல் என்பது சரியான விடை. மதுரை மிக சரியான விடையை. தமிழ்நாட்டின் மலர், இங்கே பல பேருக்கே தெரியாது. இந்தியாவின் தேசிய மலர் கேட்டால் கூட சொல்லுவாங்க, அது வந்து இங்கே மலராத மலர் அது. ஆனால் வந்து தமிழ்நாட்டின் மலர் எது அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம மனசில் அது மலரணும், அதுதான் செங்காந்தல் என்பது. அடுத்த கேள்வி டீம் டி, உங்களுக்கானது. திருவண்ணாமலை மாவட்டம். வங்காளதேசம் உருவான போது முதலாக பாராட்டி தீர்மானம் இயற்றிய மாநில சட்டமன்றம் எது? பங்களாதேஷ் அப்படிங்கிற நாடு தெரியும். இப்போ கூட இங்கே கலவரம்லாம் நடந்து பார்த்துருப்பீங்க. அது உருவான பொழுது பாராட்டி தீர்மானம் இயற்றிய மாநில சட்டமன்றம் எது? 4 ஆப்ஷன் இருக்கு. 1 டெல்லி, 2 கர்நாடகா, 3 கேரளா, 4 தமிழ்நாடு. திருவண்ணாமலை, உங்களுக்கான வாய்ப்பு.
ஆப்ஷன் 4 தமிழ்நாடு என்று சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடை தமிழ்நாடு என்பது சரியான விடை. நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் பங்களாதேஷ் அந்த நாடு விடுதலை அடைந்த பொழுது அதை பாராட்டி தீர்மானம் நிறைவேற்றியவர். எனவே இந்த முதல் சுற்றின் முடிவில் என்ன மதிப்பெண்கள் என்பதை இப்பொழுது நாம் பார்த்து விடலாம். இப்பொழுது முடிவுகள் வந்திருக்கின்றன. டீம் ஏ சேலம் 10 மதிப்பெண், டீம் சி மதுரை 10 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 10 மதிப்பெண், டீம் பி மயிலாடுதுறை தன்னுடைய கணக்கை தொடங்க வேண்டும். அடுத்த சுற்றிலே அதை பார்க்கலாம். இரண்டாவது சுற்று விதிமுறைகள் உங்களுக்கு தெரிஞ்சது தான், ஏற்கனவே நடந்த போட்டிகளில் இருக்கிற அதே விதிமுறைகள் தான். அதனால் நம்ம இரண்டாவது சுற்றுக்கு இப்பொழுது போகலாம். இதில் ஒரு டை பிரேக்கர் கேள்வி இருக்கு. ஏன்னா நீங்கள் 3 பேர் அதில் சமமான மதிப்பெண் எடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு டை பிரேக்கர் கேள்வி இருக்கு. 1942 பெண் ஏன் அடிமையானாள் என்ற நூலை எழுதியவர் யார்? ஆப்ஷன் 1 முத்தமிழறிஞர் கலைஞர், ஆப்ஷன் 2 பேரறிஞர் அண்ணா, 3 மகாகவி பாரதியார், 4 தந்தை பெரியார். திருவண்ணாமலை பெரியார். பெரியார் என்று தந்தை பெரியார் பெண் ஏன் அடிமையானாள் என்ற புத்தகத்தை எழுதியவர் தந்தை பெரியார் என்று தெரிவித்திருக்கிறார். சரியான விடை. எனவே நீங்கள் இப்போ அதில் நீங்கள் தேர்வு செய்யலாம். திட்டங்கள் ஏன் திட்டங்களை தேர்வு செய்யறீங்க? 4 வாய்ப்பு இருக்கும் பொழுது தலைவர்கள் அவர் இயற்றின திட்டங்கள் வச்சு சொன்னா ரொம்பவும் அவங்களுக்கு சிறப்பு. அந்த திட்டங்கள் அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கறதா அவருடைய சிறப்பு. அந்த திட்டங்கள் எப்படி மக்களுக்கு பயன் தந்தது அப்படிங்கிறதும் நமக்கான ஒரு சிறப்பு. எனவே திட்டங்கள் என்ற அடிப்படையில் இந்த ரவுண்டுக்கு நம்ம போகலாம். முதல் கேள்வி டீம் ஏ உங்களுக்கானது. தமிழ்நாடு தேயிலை தோட்ட வாரியத்தை உருவாக்கிய முதலமைச்சர் யார்? ஆப்ஷன் 4 இருக்கு. 1 பெருந்தலைவர் காமராஜர், 2 பேரறிஞர் அண்ணா, 3 முத்தமிழறிஞர் கலைஞர், 4 மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட மாடல் நாயகன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு தேயிலை தோட்ட வாரியத்தை உருவாக்கிய முதலமைச்சர். ஆப்ஷன் 4 மு.க. ஸ்டாலின். ஆப்ஷன் 4 மு.க. ஸ்டாலின். நீங்க டிஸ்கஸ் பண்ணீங்க, ஆனா இன்னொன்னு செலக்ட் பண்ணிட்டீங்க. சரியான ஆமா. அதனால சரியான விடை என்னங்கிறத பார்த்துருவோம். சரியான விடை முத்தமிழறிஞர் கலைஞர். ஆல் தி பெஸ்ட். இன்னும் இருக்கு நிறையா. அடுத்த கேள்வி மயிலாடுதுறை உங்களுக்கானது. டீம் பி உங்களுக்கான கேள்வி. 1989ஆம் ஆண்டு பின்வருவனவற்றுள் எந்த சட்டத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்? 1 பெண்களுக்கு சொத்துரிமை, 2 உள்ளாட்சி அமைப்புகளில் 33% இடஒதுக்கீடு, 3 விடியல் பயணம், 4 பெண்களுக்கு வாக்குரிமை. இந்த 4 ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 1 என்று உறுதியாக தெரிவிக்கிறார். கான்பிடென்ட்டா சொல்றீங்க அப்படிதானே? ஆப்ஷன் 1 பெண்களுக்கு சொத்துரிமை என்பது சரியானது. மயிலாடுதுறை மாவட்டம் தன்னுடைய கணக்கை தொடங்கிவிட்டது. வெற்றி நடையை தொடரட்டும் என்று வாழ்த்தி அடுத்த கேள்வி மதுரை மாவட்டத்திற்கானது. தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகம் எந்த முதலமைச்சரால் உருவாக்கப்பட்டது? இதுதான் கேள்வி. 4 வாய்ப்புகள். பெருந்தலைவர் காமராசர், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், திராவிட மாடல். ஆப்ஷன் 3 என்று சொல்லி இருக்கிறார்கள். முத்தமிழறிஞர் கலைஞர். சரியான விடை முத்தமிழறிஞர் கலைஞர் என்பது மிகச் சரியான விடை. மதுரைக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து டீம் டி திருவண்ணாமலை உங்களுக்கான இந்த கேள்வி. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து பயண திட்டத்தின் பெயர் என்ன? இதான் பெயர் தான். அது என்ன பெயர்னு சொல்லணும்? விடியல் பயண திட்டம், இலவச பேருந்து திட்டம், மகளிர் இலவச பேருந்து, இலவச மகளிர் போக்குவரத்து திட்டம். ஆப்ஷன் 3 மகளிர் இலவச பேருந்து. ஆப்ஷன் 3 மகளிர் இலவச பேருந்து என்று தெரிவித்திருக்கிறார்கள். சரியான விடை அல்ல. சரியான விடை என்பது ஆப்ஷன் 1 விடியல் பயணம். விடியல் பயண திட்டம் என்பதுதான் அதற்கான சரியான விடை. பரவாயில்ல. அடுத்த ரவுண்டு இருக்கு. நமக்கு 3rd ரவுண்டு. திட்டங்கள் அடிப்படையிலான இந்த சுற்றில் ஒவ்வொரு அணியும் எவ்வளவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது என்று பார்ப்போம். டீம் சி மதுரை 20 மதிப்பெண்கள், டீம் ஏ சேலம் 10 மதிப்பெண், டீம் பி 10 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 10 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள். இந்த சுற்றின் முடிவிலே டீம் சி மதுரை 10 மதிப்பெண்கள் கூடுதலாக பெற்று முன்னிலையிலே இருக்கின்ற நிலையிலே அடுத்த சுற்றை நோக்கி நாம் செல்லலாம். டீம் ஏ உங்களுக்கான முதல் கேள்விக்குள்ள நம்ம போகலாம். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரின் வரலாற்று சிறப்பு மிக்க முதல் சந்திப்பு நடைபெற்ற ஆண்டு எது? இதுதான் கேள்வி. 1 1949, 2 1944, 3 1942, 4 1940. ஆப்ஷன் 3. ஆப்ஷன் 3 1942 என்று சேலம் மாவட்டத்தினர் பதிலளித்திருக்கிறார்கள். சரியான விடை.
தந்தை பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் திருவாரூரிலே அவர் சந்தித்த அந்த முதல் சந்திப்பு என்பது 1942 18 வயதிலே அவர் சந்திக்கிறார். எனவே சரியான விடையை சொன்ன சேலம் மாவட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவித்து அடுத்த கேள்வி மயிலாடுதுறை மாவட்டம் டீம் பி உங்களுக்கானது. தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் எது? 4 இருக்கிற ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இதோ ஓய்வு கொண்டிருக்கிறார் என்பது ஒரு வாசகம். வீரன் சாவதே இல்லை, கோழை வாழ்வதே இல்லை என்பது ஒரு வாசகம். நாம் ஜனநாயகம், நான் சர்வாதிகாரம் என்கின்ற வாசகம். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளை. இந்த 4 வாசகத்தில் தலைவர் கலைஞர் அவர்களின் நினைவிடத்தில் கடற்கரையில் அமர்ந்திருக்கின்ற அந்த நினைவிடத்தில் பொறிக்கப்பட்டிருக்கின்ற வாசகம் எது? ஆப்ஷன் 1 ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் ஓய்வு கொண்டிருக்கிறார் என்பது மிகச் சரியான விடை. ஓய்வே இன்றி இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, மொழிக்காக பாடுபட்ட முத்தமிழறிஞர் கலைஞர் ஓய்வில்லாமல் உழைத்தவர். ஓய்வெடுக்கும் இடம்தான் அவருடைய நினைவிடம். இந்த முறை மதுரை மாவட்டம் உங்களுக்கான கேள்வி. திமுகவின் தலைமை நிலையம் முதலில் எங்கே இயங்கியது? 4 ஆப்ஷன் இருக்கு. 1 கோடம்பாக்கம், 2 எழும்பூர், 3 திருவான்மியூர், 4 ராயபுரம். இந்த 4ல் எங்கே அப்படிங்கிற சொல்லுங்க. ஆப்ஷன் 1 கோடம்பாக்கம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இல்லை, இங்கே அங்கே அங்கெல்லாம் கைத்துக்கிட்டேன். அது சவுண்ட் கொடுத்தாச்சு. ராயபுரம் கரெக்ட் தான். ராயபுரம் என்பது சரியான விடை. ராயபுரத்திலே இருக்கின்ற அறிவகம் என்கின்ற அந்த இடம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் தலைமை நிலையம். இன்றைக்கு அறிவாலயம் என்று வந்திருக்கிறோம். அறிவகத்தில் தொடங்கி அன்பகம் வழியாக அறிவாலயம் வந்து சேர்ந்திருக்கிறது இந்த கழகத்தினுடைய தலைமை நிலையம் என்பது. திருவண்ணாமலை உங்களுக்கான கேள்விக்கு போகலாம். சீரணி என்ற தொண்டு அமைப்பை தொடங்கியவர் யார்? சீரணி என்கின்ற ஒரு தொண்டு அமைப்பை தொடங்கியவர் 1 அறிஞர் அண்ணா, 2 பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, 3 கலைஞர், 4 எம்ஜிஆர். இந்த 4 பேரில் சீரணி என்கின்ற ஒரு தொண்டு அமைப்பு மக்கள் தொண்டு செய்வதற்காக, மக்களுக்கு தொண்டு செய்வதற்காக, மக்களே பங்கேற்பதற்காக அந்த மாதிரியான ஒரு தொண்டு. இன்னும் சில நொடிகள் தான் உங்களுக்கு இருக்கின்றன. ஆப்ஷன் 1 அறிஞர் அண்ணா என்று திருவண்ணாமலை சொல்லியிருக்கிறார்கள். சரியான விடை. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாண்புமிகு அமைச்சர்கள், கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவரையும் வரவேற்று மகிழ்கின்றோம். இப்பொழுது இந்த 3வது சுற்றுக்கான மதிப்பெண்கள் 18 வயதுக்கு குறைந்தவர்களுக்கான இந்த 3வது சுற்றின் மதிப்பெண்கள். டீம் ஏ சேலம் மாவட்டம் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. டீம் பி மயிலாடுதுறை மாவட்டம் 20 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறது. டீம் சி மதுரை மாவட்டம் 20 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 20 மாவட்டம் 20 மதிப்பெண்ணை பெற்று 4 மாவட்டங்களும் சமநிலையிலே இருக்கக்கூடிய நிலையிலே அடுத்தடுத்த கட்டங்கள், இதுதான் விறுவிறுப்பான கட்டங்கள். இப்பொழுது 4வது சுற்று. முதல் கேள்விக்கு போலாம். இந்த படத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் கணையாழி அணிவிக்கும் தலைவர் மயிலாடுதுறை. ஸ்டாலின் அவர்கள். எவ்வளவு உற்சாகமா சொல்றாங்க. தமிழ்நாடே அவர் பேரை தான் சொல்லுது, மயிலாடுதுறை சொல்லாதா? அதனால் அவருடைய அந்த கலைஞர் அவர்கள் நம்முடைய தளபதி அவர்களுக்கு கணையாழி அணிவிக்கின்ற அந்த காட்சி சரியாக சொன்ன மயிலாடுதுறை மாவட்டம் 10 மதிப்பெண்களை பெறுகிறது. அடுத்த கேள்விக்கு போலாம். இந்த படத்தில் தலைவர் கலைஞருடன் இருப்பவர் யார்? திருவண்ணாமலை. பில் கேட்ஸ் என்பது சரியான விடை. மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைவர். இங்கே முத்தமிழறிஞர் தகவல் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதன்முறையாக இந்த மாநிலத்திலே உருவாக்கியவர். அவரை வந்து சந்தித்திருக்கிறார். அருகிலே நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களும் இருக்கிறார்கள். 3வது கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்களுடன் இருக்கும் எழுத்தாளர் ஜெயகாந்தன். சரியான விடை. ஜெயகாந்தன் என்பது சரியான விடை. அடுத்த கேள்வி. தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த இடத்தின் பெயர் என்ன? முடிஞ்சிருச்சு. இந்த இடம் எது? வள்ளுவர் கோட்டம். சென்னையில் அமைந்திருக்கின்ற, நேற்று பேசணுமே நிறையா வள்ளுவர் கோட்டத்தை பற்றி
நேற்று நீங்கள் அரையிறுதி சுற்றில் இருக்கும் பொழுது நிறைய பேசணும். திருவாரூர் தேர் வடிவத்தில் அமைந்திருக்கக்கூடியதுன்னு சொன்னோம். தேர் மாதிரி ஒன்று அமைந்திருக்கிறது. திருவாரூர் தேர் வடிவத்தில் வள்ளுவர் கோட்டத்தை சென்னையில் அமைத்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். வள்ளுவர் கோட்டம் வகையில் திருவாரூரில் கலைஞர் கோட்டத்தை அமைத்தவர் நம்முடைய திராவிட மாடல் நாயகர் என்பது வரை நேற்று நாம் இந்த அரங்கத்திலே பேசி இருக்கிறோம். பரவாயில்ல. அடுத்த கேள்வி, இந்த சுற்றின் இறுதி கேள்வி, 5வது கேள்வி. தலைவர் கலைஞர்களால் அமைக்கப்பட்ட இந்த இடத்தின் பெயர் என்ன? மயிலாடுதுறை பூம்புகார் என்று சொல்லி இருக்கிறார். சரியானது. எப்படி சொன்னீங்க? எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கு. மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பூம்புகார் பார்த்திருக்கீங்களா? கண்ணகி சிலை இருக்கு, சிலப்பதிகார கூடம் இருக்கு, எழுநிலை மாடம் இருக்கு, நெடுங்கல் மன்றம் இருக்கு, பாவை மன்றம் இருக்கு. சிலப்பதிகாரமும் பட்டினப்பாலையும் என்னென்ன காட்சிகளை எல்லாம் காட்டியதோ அவையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கடலில் மூழ்கி போனாலும் அவற்றை மீட்டு கரையில் கொண்டு வந்து நிறுத்தியவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர். அதுதான் இந்த பூம்புகார் கலைக்கூடம். இந்த 5 சுற்றில் நீங்கள் எந்த அளவு மதிப்பெண் பெற்றிருக்கிறீர்கள்? டீம் பி மயிலாடுதுறை 40 மதிப்பெண்கள், டீம் டி திருவண்ணாமலை 40 மதிப்பெண்கள், டீம் ஏ சேலம் 20 மதிப்பெண், டீம் சி மதுரை 20 மதிப்பெண் என்று இருக்கிறீர்கள். இன்னும் சுற்றுகள் 2 சுற்று இருக்கு. விறுவிறுன்னு மார்க் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள், மதிப்பெண்களை உயர்த்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரத்தில் கவனமா சொல்லணும். இனி வர சுற்றுகள்ல தவறான விடைகளுக்கு மதிப்பெண்கள் குறைக்கப்படும் என்பதால் நீங்க அந்த கவனத்தோட சொல்லணும். இப்ப வரக்கூடிய சுற்றுல ஒளி காட்சிகள் இருக்கும். 5 கேள்விகள். முதல் கேள்வி, தலைவர் கலைஞர் அவர்களால் பெண்களின் முன்னேற்றத்திற்காக 1989ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட முத்தான திட்டம் இது. கடந்த ஓராண்டில் வரலாறு படைக்கத்தக்க முன்னேற்றம் அடைந்துள்ளது. கடந்த ஆண்டில் 50,000க்கும் மேற்பட்ட வங்கிகள் மூலம் ரூபாய் 572 கோடி கடன் பெற்று தரப்பட்டுள்ளது. மேலும் நடப்பாண்டில் 25,000 சேலம் தான் அழுத்தப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவிக்குழு. மகளிர் சுய உதவிக்குழு என்பது சரியான விடை. அடுத்த கேள்விக்கு போலாம். தலைவர் கலைஞர் அவர்களின் இந்த பிரபலமான உரை எந்த நிகழ்வில் பேசப்பட்டது? பிரித்து பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே முதல் எழுத்தாளராக தொல்காப்பியர் ஊரை பெற்று இலக்கிய நவரம கொண்டு வாழ்ந்த தமிழ்மொழி இன்றும் சாமானிய முதல் ஆன்றோர் சான்றோர் வரை வாழ்வு மொழியாகவும் வளரும் மொழியாகவும் வரலாற்று மொழியாகவும் திகழ்வதனால்தான் இன்று உலக அளவில் அறிஞர்கள் கூடி விழா எடுக்கும் பெருமையை பெற்றுள்ளது. மதுரை 2010 செம்மொழி மாநாடு. 2010 செம்மொழி மாநாட்டில் இந்த உரை நிகழ்த்தப்பட்டது என்பது சரியான விடை. முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞரின் இந்த கவிதை வசனத்தின் தலைப்பு என்ன? 1 நிமிடம் இருக்கு. இது முடிஞ்ச பிறகு இதனுடைய தலைப்பு என்னன்னு சொல்லணும். இது எந்த படம்னு இல்லை, இந்த கவிதை வசனத்தின் தலைப்பு என்ன? இன்னும் இருக்கு 15 நொடிகள் உங்களுக்கு இருக்கு, யோசிக்கலாம். இந்த கவிதைக்கு தலைப்பு என்ன? கலைஞருடைய இந்த கவிதை வசனத்தின் தலைப்பு என்ன?
புறநானூற்று தாய் என்பதுதான் அதனுடைய தலைப்பு. ஒரு தாய் எப்படி அந்த வீரத்துடன் தன் மகனை வளர்க்கிறார் என்பதை புறநானூற்றிலிருந்து எடுத்து கவிதை வாயிலாக நம்முடைய முத்தமிழறிஞர் இதில் தெரிவித்திருக்கிறார். 4வது கேள்விக்கு போகலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் அவர்களால் உருவாக்கப்பட்ட முக்கியமான கட்டமைப்பு எது? இதன் பெயர் என்ன? திருவண்ணாமலை டிட்கோ டைடல் பூங்கா என்பதுதான் சரியான விடை. பரவாயில்ல, முயற்சி அதுதான். இருந்து பார்த்து தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படிங்கிற உங்கள் முயற்சிக்கு வாழ்த்துக்கள். இந்த சுற்றினுடைய இறுதி கேள்வியை இப்பொழுது பார்க்கலாம். தலைவர் கலைஞர் அவர்கள் 2006 முதல்வராக பொறுப்பேற்ற அதே மேடையிலேயே அறிவித்த திட்டம் இது. இந்த திட்டம், அதன் பெயர் என்ன? அவர் அறிவித்த இந்த திட்டம் எளிய நடுத்தர குடும்பங்கள் பயனடையும் வகையில் மயிலாடுதுறை, படி ஒரு ரூபாய். 2 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி அல்லது 1 ரூபாய்க்கு 1 கிலோ அரிசி. அதனால அரிசி படி கிலோ, ஊர்ல மயிலாடுதுறையில படிம்பாங்க, அவங்களுக்கு கிலோ. அதனால கையை அசைத்து விட்டார்கள் அதை அனுமதிக்கும்படி. எனவே அந்த வகையிலே இது மயிலாடுதுறைக்கு இது மதிப்பெண் தான். அந்த அரிசி திட்டம் அது ஒரு கிலோ அப்படிங்கிற ஒரு படி அப்படின்ட்டாங்க. பரவாயில்ல, இப்பொழுது மதிப்பெண்ணை பார்த்துக்கலாம். டீம் பி மயிலாடுதுறை 50 மதிப்பெண்கள், டீம் ஏ சேலம் 30 மதிப்பெண், டீம் சி மதுரை 30 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 30 மதிப்பெண்கள். 3 அணிகள் 30 மதிப்பெண்கள் இருக்கிற மயிலாடுதுறை சற்று கூடுதலாக இருக்கிறது. ஆடியன்ஸ், உங்களுக்கான ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு முன்னாடி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னையின் முதல் மேயர் யார்? எத்தனை பேரு? நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் கவிஞர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கை. நீங்க போகும்பொழுது எல்லாருக்கும் பரிசு கொடுக்கணும். ஆனாலும் முதலில் இந்த மைக்கை வாங்கியது ஒரு சின்னஞ்சிறு பெண். நீங்க முன்னாடி வாங்க, முதல்ல பதில் சொல்லுங்க. நான் கேட்ட கேள்விக்கு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சென்னையின் முதல் மேயர் யார்? மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின். மாண்புமிகு தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவர்களுக்கு வாழ்த்து. உன் பேர் சொல்லுங்கம்மா. தியாஸ்ரீ. தியாஸ்ரீ, என்ன படிக்கிறீங்க? 10th standard. எந்த ஊரு? திண்டுக்கல் மாவட்டம். 10ஆம் வகுப்பு படிக்கின்ற தியாஸ்ரீக்கு இந்த புத்தகம் பரிசளிக்கப்படுகிறது. 6வது சுற்று. இதுவும் பஸ்ஸர் சுற்று தான். 10 கேள்விகள் இருக்கு. அதனால நீங்க விரைவாக விடை சொன்னால் மதிப்பெண்கள் வரும். அதே நேரத்தில் கவனமா சொல்லணும். தவறான விடைக்கு மதிப்பெண் குறையும் என்கின்ற ஒரு சூழலும் இருப்பதால் ரொம்ப கவனமா, வேகமும் விவேகமும் தேவைப்படுகின்ற ஒரு சுற்று இது. முதல் கேள்வி, தமிழ்நாடு சட்ட மேலவை உறுப்பினராக எத்தனை முறை தலைவர் கலைஞர் அவர்கள் பொறுப்பு வகித்தார்? ஒரு முறை 1984. ஒரு முறை 1984. ஒரு முறை என்பது சரியானது. அடுத்த கேள்விக்கு நாம் செல்லலாம். பேரறிஞர் அண்ணா ஆட்சியில் தமிழ்நாடு பெயர் சூட்டு விழா எங்கு நடைபெற்றது? மயிலாடுதுறை, சென்னை. சென்னை கலைவாணர் அரங்கம் என்பது சரியான விடை. 3வது கேள்வி, 1984ஆம் ஆண்டு தலைவர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் என்ன பொறுப்பில் இருந்தார்? யாரு? திருவண்ணாமலை. எதிர்க்கட்சி துணைத் தலைவர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர். நீங்க தான் முதல் கேள்விக்கு பதில கேட்டப்ப ஆண்டோட சொன்னீங்க. எத்தனை முறை இருந்தாரு அப்படின்னு கேட்டப்ப ஒரு முறை 1984 சொன்னீங்க. அந்த 1984 தான் அவர் என்னவா இருந்தாருன்னு திரும்ப அந்த கேள்வியை தோசையை புரட்டின மாதிரி நாங்க கேட்டோம். அதை நீங்க ஒரு வேற ஏதோ இருக்குமோ அப்படின்னு நீங்க நினைச்சிட்டீங்க. பரவாயில்ல, முயற்சிக்கு வாழ்த்துக்கள். அடுத்த கேள்வி, பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி மேம்பாட்டு திட்டம் எந்த முதலமைச்சரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? பெருந்தலைவர் காமராசர் கல்லூரி. மயிலாடுதுறை.
முத்தமிழ் அறிஞர் கலைஞர். முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்டது என்றார்கள். அறிமுகப்படுத்தியவர் நமக்கு முன்னால் தான் உட்கார்ந்திருக்கிறார். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த ஆட்சி காலத்தில் தான் இவங்க என்ன நினைச்சு சொல்லியிருக்காங்கன்னா, பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை கல்வி வளர்ச்சி நாள் என்று நம்முடைய கழக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார்கள். அதை அவங்க நினைவில் வச்சிருக்காங்க. இந்த திட்டம் கல்லூரி மேம்பாட்டு திட்டம். அதை பெருந்தலைவர் பேரில் கொண்டு வந்தது நம்முடைய இன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். பரவாயில்ல, அடுத்த கேள்விக்கு போகலாம். 7வது கேள்வி, வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் தங்கும் விடுதியின் பெயர் என்ன? வேலைக்கு செல்லும் பெண்களுக்காக தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் தங்கும் விடுதியின் பெயர் என்ன? நீங்கெல்லாம் படிச்சு முடிச்சுதான் இங்கதான் சென்னையை நோக்கியோ மற்ற இடங்களுக்கோ வேலைக்கு போனா நீங்க தைரியமா பெண்கள் போய் தங்குறதுக்கு ஒரு விடுதி இருக்கு. அதனுடைய பெயர் என்ன? ஆண்களும் சொல்லலாம், பெண்கள் தான் சொல்லணும்னு இல்லை. மதுரையில் ஆண்களும் இருக்காங்க, அவங்களும் சொல்லலாம். ஆடியன்ஸ், தோழி, யார் கொண்டு வந்த திட்டம்? யார் கொண்டு வந்த திட்டம்? ரைட், எல்லாருக்கும் பரிசு கொடுக்கிறேன்னு அக்கா சொல்லிட்டாங்க. யாருடைய ஆட்சி காலத்தில் சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் நிறுவப்பட்டது? சென்னை தவிர்த்த மற்ற மாவட்டங்கள் தான் இங்கே இருக்கின்றன. ஆனால் கேட்கப்படுகின்ற கேள்வி, சென்னையில் உள்ள பெரியார் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் நிறுவப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில்? யாரு? மதுரை மு.க. ஸ்டாலின் அவர்கள். மு.க. ஸ்டாலின் அவர்கள். முத்தமிழறிஞர் கலைஞர்களுடைய என்னன்னா, ஒண்ணு அப்ப நடந்திருக்கணும், அல்லனா இப்ப நடந்திருக்கணும். ரெண்டும் தவிர தமிழ்நாட்டில் வேற எதுவும் எப்போதும் நடந்ததில்லை. அதனால இவங்களுக்கு என்னன்னா இப்ப குழப்பம் இந்த ரெண்டுல யாரு அப்படிங்கிறது தான். மக்களை தேடி மருத்துவம், இல்லம் தேடி மருத்துவம், வீடு தேடி மருத்துவம், ஏதோ ஒண்ணுப்பா. ஆனா இவங்க தான்ப்பா, இவங்க ரெண்டு பேர்ல ஒண்ணுதான் நடந்திருக்க முடியும். வேற எப்ப தமிழ்நாட்டில் என்னைக்கியா நடந்திருக்குது அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லிட்டாங்க. அந்த நிறுவனம் பிர்லா கோளரங்கம் கூட அங்கே இருக்கும், நீங்க போனா பார்க்கலாம். அந்த நீங்க கோட்டூர்புரத்தில் அது இருக்குது. வாய்ப்பு உள்ளவர்கள் அதை போய் பாருங்க. அதை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அடுத்த கேள்வி, முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிமுகப்படுத்திய தமிழ் புதல்வன் திட்டம் என்றால் என்ன? 1 to 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு, அரசு பள்ளி மாணவர்கள் தமிழ் வழியில படிக்கிற பசங்களுக்கு 6வது போய் சேரும் போது தமிழ் புதல்வன் திட்டம், சேருவதற்கான தமிழ் புதல்வன் திட்டம். அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பெறும் மாணவர்களுக்கு மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம். அரசு பள்ளியில் +2 வரைக்கும் படித்து தமிழில் உயர்கல்விங்கிறது கல்லூரிக்கு போகும் பொழுது பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம், ஆண்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் என்பதே நம்முடைய கழகத் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கின்ற அந்த 2 திட்டங்கள். மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் கொடுத்திருக்கின்ற முத்தான திட்டங்கள் பலவற்றில் இந்த 2 திட்டங்களும் அடக்கம். இந்த வகையிலே இப்பொழுது கேள்விகள் நிறைவடைந்திருக்கின்றன. சேலம், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? எப்படி நீங்க இதில் பதில் அளிச்சீங்கன்னு நினைக்கிறீங்க? யார் வேணாலும் சொல்லலாம், தாராளமா. ரொம்ப நர்வஸ்னஸாக இருந்தது. நர்வஸ், இறுதி போட்டினா அப்படி தான் இருக்கும். அப்படிலாம் இருக்க வேணாம். இப்போ நீங்கள் பிலோ 18 தான், இன்னும் நிறைய இருக்கு. அப்போ இப்போ என்ன படிச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார் ஃபர்ஸ்ட் பிகாம். ஃபர்ஸ்ட் பிகாம். நான் கல்லூரி முடிக்கணும், பிஜி பண்ணணும், இன்னும் நிறைய உங்களுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மாதிரி இதுலேயும் வாய்ப்புகள் இருக்கு. இந்த இயக்கம் இந்த மக்களுக்கான வாய்ப்புகளை வழங்குவதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம் தான் இது. அது தொடர்ந்து வாய்ப்புகளை வழங்கி கொண்டே இருக்கும். அது மாதிரி நீங்கள் கான்ஃபிடென்ட், நல்லா பதில் சொன்னீங்க. நிறைய இதை உங்கள் சவுண்டு எனக்கு கேட்குற அளவுக்கு நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொன்னீங்க. அதே மாதிரி மயிலாடுதுறை 2-3 கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பாக பதில் சொன்னீங்க. அதை தாண்டி உங்களுடைய அந்த அட்டம்ப்ட் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. தெரியல அப்படின்னு இல்லாமல் அதை நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா தான் ஃபீல் பண்ணுறீங்க. வாழ்த்துக்கள். மதுரை, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா இங்கே இருக்கிறதுலையே மகளிர் அணி நடத்துகிற போட்டியில் இறுதி சுற்றில் நிற்கிற ஆண்கள் என்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறது மொத்தமாக அந்த அணி. அதனால் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த மேடை எங்களுக்கு கிடைச்சதே பெருமை. இந்த மேடை தங்களுக்கு கிடைத்ததே பெருமை என்பதுதான்
இப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்குவது தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பணி. நல்லா சொன்னீங்க. நிறைய இதுக்கு உங்களுக்கு நிறைய விவரங்கள் படிச்சிருக்கீங்க, நிறைய தெரிஞ்சிருக்கு. நீங்கள் திருவண்ணாமலை ரொம்ப பதட்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. ஏன் பதட்டப்படுறீங்க? நல்லா தானே பதில் சொன்னீங்க, நிறைய இதுக்கு பதில் சொன்னீங்க, அப்புறம் ஏன் பதட்டமாக ஃபீல் பண்ணுறீங்க? இருந்தாலும் ரொம்ப பதட்டமாக இருக்கு. அந்த முதல் பரிசு கிடைக்கணும் அப்படிங்கிறதான் பதட்டம் அப்படின்னு இல்லை. ஒரு இறுதி சுற்றுல வந்து நிற்கிறோம், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அரங்கு, அங்கே நம்ம பதில் சொல்கிறோம் அப்படிங்கிறது, இவ்வளோ பெரியவங்கெல்லாம் இருக்காங்க, அங்கே நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறது கூட இருக்கலாம். மதிப்பெண் பார்த்துடலாமா? டீம் பி மயிலாடுதுறை 40 மதிப்பெண், டீம் சி மதுரை 35 மதிப்பெண், டீம் ஏ சேலம் 30 மதிப்பெண், டீம் டி திருவண்ணாமலை 20 மதிப்பெண் என்று இந்த மதிப்பெண்கள் வந்திருக்கின்றன. டீம் பி மயிலாடுதுறை அந்த சேலம், டீம் சி மதுரை, டீம் டி திருவண்ணாமலை 4 பேருமே பரிசு உண்டு. யாருக்கு எந்த பரிசு என்பதால் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு என்று இருந்தாலும் இவர்கள் எல்லோருமே வெற்றியாளர்கள் தான். 100 ஆண்டு கால திராவிட இயக்க வரலாற்றை 18 வயதுக்கு குறைவானவர்கள் வந்து இங்கே எடுத்து சொல்கிறார்கள் என்றால், நூற்றாண்டு கொண்டாடுகின்ற முத்தமிழறிஞர் கலைஞருடைய 80 ஆண்டு கால பொதுவாழ்வு திட்டங்களை எடுத்து சொல்கிறார்கள் என்றால், இன்றைக்கு 75 ஆண்டு காலத்தை கடந்து நிற்கின்ற பவள விழா கொண்டாடுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசினுடைய அந்த சாதனைகளை, திட்டங்களை, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய செயல்பாடுகளை இந்த 18 வயதுக்கு குறைவானவர்கள், இன்னும் வாக்களிக்கும் உரிமை கூட பெறாதவர்கள் சொல்கிறார்கள் என்றால், எதிர்கால தலைமுறை நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கிறது. இந்த இயக்கம் அவர்களுக்காக பாடுபட்டது வீணாகவில்லை என்பதையும், அவர்கள் இந்த இயக்கத்தின் சாதனைகளை, கொள்கைகளை, திட்டங்களை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு இன்னும் 1/2 நூற்றாண்டு காலத்திற்கு எடுத்துச் செல்வார்கள் என்ற பெருமையையும் கொடுக்கக்கூடியதாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது. உண்மையாகவே இந்த நிகழ்வை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய ஆணைக்கிணங்க மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து செயல்படுத்திய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அவருக்கு துணையாக நின்ற மகளிர் அணி, மகளிர் தொண்டர் அணி உள்ளிட்ட நிர்வாகிகளுக்கும், மற்றுமுள்ள அனைத்து குழுக்களுக்கும், அவர்களுக்கு ஒத்துழைப்பு தந்த மாவட்ட கழக செயலாளர்கள், மற்ற கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே இந்த கவிஞர் அவருடைய சார்பிலும் மற்றவருடைய மகளிர் அணியின் சார்பிலும் நன்றியை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழு தலைவர் அவர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்து, என்னாலும் அவருடைய வளர்ச்சியிலே துணை நிற்கின்ற நம்முடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், மொழிப்போர் வீரர், மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், நீர்வளத்துறை அமைச்சர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். வாழ்த்துக்களை, இந்த போட்டியில் பங்கேற்றவர்களுக்கான வாழ்த்துறையை வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய மதிப்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கழகத்தின் துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் அன்பு கனிமொழி அவர்களே, மற்றும் இருக்கிற நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஒரு அற்புதமான நிகழ்ச்சியை காணுகின்ற வாய்ப்பு கிடைத்ததிலே நான் மகிழ்ச்சி. நேற்றைய தினம் என் பக்கத்தில் உட்கார்ந்த கனிமொழி இடத்துல கேட்டேன், ஏதோ வினாவிடை என்று சுவரொட்டி இருக்கிறீர்கள், அதை எப்படி நடத்துகிறீர்கள் என்று கேட்டேன். எப்படி நடத்துகிறோம் என்பதை நீங்கள் வந்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார். கழகத்தின் பொதுச் செயலாளர் முறையில் ஒவ்வொரு அணியும் நடத்துவதை பார்க்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. அந்த வகையில் நான் வந்து பார்த்தேன். இங்கே வினாவிடை என்று இருந்தாலும் இது ஒரு அறிவு பாடசாலையாக தான் மாற்றப்பட்டிருக்கிறது. லெனின் அவர்கள் மிக அழகாக கேள்விகளை தொடுத்திருக்கிறார், அதற்கான பதிலும் வருகிறது. ஆனால் கேள்வி பதிலோடு முடியாமல் அந்த கேள்விக்கு உரிய பின்பலத்தை அற்புதமாக விளக்குகிறார். அதுதான் அதனுடைய முக்கிய நோக்கம். உங்களுக்கு பழைய செய்தி தெரிய வேண்டும் என்று பேசினால் கூட அதை கிரகிப்பது கொஞ்சம் சிரமம். புத்தகத்தை கொடுத்து படி என்றாலும் அது அவ்வளவாக மனசில் ஏறாது. இப்படி கேள்வி பதில் மூலம் விஷயங்களை சொல்லுகிற பொழுது அதை கேட்கிறவர்களுக்கு மனதிலே அது பதிகிற வண்ணமாக சொல்லக்கூடிய ஆற்றல் லெனினுக்கு இருப்பதை பார்த்து நான் பெருமைப்பட்டேன்.
இந்த போட்டியில கலந்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு என் பாராட்டு. பல செய்திகள் நீண்ட காலம் கட்சிக்காரர்களுக்கே கூட தெரியாத செய்திகளை ஞாபகத்தில் கொண்டு வந்திருக்கிற அந்த இளைஞர்களுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக மகளிர் கூட்டம் என்றால் கொஞ்சம் பேர் ஏதோ 10 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள். ஆனால் முதல் முறையாக இந்த அரங்கு நிறைந்து மேலே இருக்கிற மண்டபம் எல்லாம் நிறைந்து கண்கொள்ளா காட்சி இருக்கிறது. இதற்கு என்னுடைய பெரியார வார்த்தை பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். இதை அற்புதமாக நடத்துகின்ற கவிஞர் கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கிற அமைப்பில் இருக்கிறவர்களுக்கும் மற்றவர்களுக்கு என்னுடைய மகிழ்வான பாராட்டு. இந்த முயற்சி வெல்ல வேண்டும். பொதுவாக மகளிர்கள் என்றைக்கு வீழ்ச்சி வருகிறார்களோ அன்றைக்கு தான் நாடு பெருமைப்படும். பெண்ணடிமை தீர்வு மட்டும் பேசும் திருநாட்டின் மண்ணடிமை தீர்ந்த முயல் கொம்பு என்றான் பாரதிதாசன். ஆகியனால் அடிமைக்கு இன்னும் பல அடிமைத்தனம் இன்னும் முழுதும் ஒடிந்து விட்டது என்று சொல்ல முடியாது. ஆங்காங்கு மறைந்து இருக்கிறது, சிலர் பதுங்கி இருக்கிறது. அதையும் மீட்டெடுக்கக்கூடிய தைரியம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற மகளிர் அணி உண்டு என்பதை நிரூபிக்கிற வகையில் உங்களை அறிவுஜீவிகளாக மாற்றுவதற்கு இந்த புரோகிராம் மிக மிக முக்கியமானது. உங்களுக்கு டிஎம்கே பொறுத்தவரையில் தெரிந்து கொள்ளுகிற நாலேஜ் வருவதற்கு இந்த நிகழ்ச்சி மிக மிக பொருத்தமானது. எனவே இதில் ஈடுபட்டு உழைத்து அற்புதமாக இந்த சுற்றுப்படங்களை எல்லாம் சேகரித்து வைத்ததற்காக என் மனமார்ந்த பாராட்டு, வாழ்த்துக்கள். கனிமொழிக்கு மீண்டும் என்னுடைய பாராட்டை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா அவர்களின் திராவிட கொள்கையோடு சட்டங்கள் மூலமும் திட்டங்கள் மூலமும் ஒரு சமதர்ம சமுதாயத்தை படைத்த நவீன தமிழ்நாட்டின் சிற்பி தமிழின தலைவர் கலைஞர் அவர்களின் 100 விழாவினை சிறப்பிக்கும் விதமாக கலைஞர் 100 வினாடி வினா என்ற தமிழகத்தின் மாபெரும் அறிவு திருவிழா அந்த நம்முடைய கழக துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற குழு தலைவர் அன்பு சகோதரி கனிமொழி அவர்களின் எண்ணத்தில் உருவானதுதான் இந்த கலைஞர் வினாடி வினா நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியை கழக தலைவர் தமிழர் திராவிட மாடல் அரசின் முதல்வர் அவர்களின் ஆலோசனை பேரில் மிக சிறப்பாக நடத்தியது மட்டுமல்ல, அந்த போட்டினை மிக சிறப்பாக நடத்தி முடிப்பதற்கான அந்த பொறுப்பினை நீதித்துறை அமைச்சர் அன்பு சகோதரர் மாண்புமிகு தங்கந்தரசு அவரிடம் ஒப்படைத்து தமிழக மக்களின் கலங்கரை விளக்கமாக திராவிட மாடல் அரசின் மூலம் பெண்களின் உரிமை, தடையில்லா கல்வி, மருத்துவ பாதுகாப்பு, தமிழ்நாட்டின் விளிம்பு நிலையில் உள்ள மக்களுக்கும் ஒரு பாதுகாப்பாளனாக திகழ்கின்ற திராவிட மாடலின் அரசின் முதல்வர் எங்களுடைய கழக மகளிர் அணிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இந்த பரிசளிப்பு விழாவில் கலந்து சிறப்பிக் கொண்டிருக்கின்ற கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்களை மகளிரணி சார்பாக வருக வருக என்ற அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றோம். பாராளுமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டின் உரிமைகளை வலியுறுத்தும் சக்தி வாய்ந்த குரலாக இருப்பவர் எங்களது வழிகாட்டி, எங்களுடைய கலங்கரை விளக்கம், ரோல் மாடல், மரியாதைக்குரிய திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்களை முன்னுரையாற்ற வருகிறமாறு அன்புடன் அழைக்கின்றேன். தலைவர் கலைஞர் அவர்களுடைய 100 விழாவை ஒட்டி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களின் அறிவுரையின்படி நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த கலைஞர் 100 வினாடி வினா நிகழ்ச்சியிலே உங்களை எல்லோரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சியும் பெருமையும் அடைகிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்து நிகழ்ச்சியை பார்வையிட்டு இங்கே உற்சாகத்தோடு அந்த மாணவர்களில் ஒருவராக அந்த கேள்விகளுக்கு பதிலளித்து கொண்டிருந்த நம்முடைய முதலமைச்சர் இந்த வினாடி வினா
நிகழ்ச்சிகளிலே அந்த போட்டியாளர்களில் வெற்றி பெறக்கூடியவர்களை திராவிட நட்சத்திரம் என்று அழைக்கப் போகிறோம். அந்த திராவிட நட்சத்திரங்களுக்கு பரிசளிப்பதற்கு திராவிட சூரியனே இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொண்டிருக்கிறது. அந்த திராவிட சூரியனுக்கு என்னுடைய நன்றியை, வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வினாடி வினா நிகழ்ச்சி என்பது நம்முடைய அறிவை நாம் வளர்த்து கொள்வதற்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட இயக்கம் அறிவை வளர்க்கக்கூடிய ஒரு இயக்கம். தொடர்ந்து அந்த பணியை தான், அது தந்தை பெரியாராக இருக்கட்டும், பேரறிஞர் அண்ணாவாக இருக்கட்டும், தலைவர் கலைஞராக இருக்கட்டும், இன்று நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதியாக இருக்கட்டும், இதைத்தான் தன்னுடைய தலையாய பணியாக எடுத்து நாம் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது. மக்களிடம் செய்திகளை கொண்டு போய் சேர்ப்பது, மக்களுடைய அறிவை மக்கள் தெளிவாக தன்னுடைய முடிவுகளை எடுக்க வேண்டும் என்பதற்காக அறிவியல் பூர்வமாக சிந்திக்கக்கூடியவர்களாக மக்களை மாற்றி வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற அந்த தலையாய கடமையை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடியதுதான் திராவிட இயக்கம். சில பேர் சில விஷயங்களை வளர்ப்பாங்க. அம்பானி அதானியை வளர்க்கறதுக்காகவே கட்சியை வளர்த்துட்டு இருக்கவங்க சில பேர் இருக்காங்க. ஆனா நம்ம அறிவை வளர்க்கக்கூடிய இயக்கம். அதுதான் நமக்கும் திராவிட மாடல்னா கிண்டல் பண்றாங்கல்ல, இந்த திராவிட மாடலுக்கும் மற்றவங்களுக்கும் வித்தியாசம். அவங்க ஒருத்தர் ரெண்டு பேரை வளர்க்கறதுக்காக கட்சி நடத்தக்கூடியவர்கள். நாம் மக்களை வளர்ப்பதற்காக, எதிர்கால தலைமுறையினர் வளர்ப்பதற்காக கட்சியை நடத்தி கொண்டு இருக்கக்கூடியவர்கள். அதுதான் இதோடைய தொடர்ச்சி. திராவிட இயக்கம் மக்களுக்கு கல்வி போய் சேர வேண்டும், சுயமரியாதை போய் சேர வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு, வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தொடங்கப்பட்ட இயக்கம். தந்தை பெரியார் தன் வாழ்நாளெல்லாம் போராடியது அதற்காகத்தான். எத்தனையோ மாநாடுகள்ல தீர்மானம், கல்வி மக்களுக்கு போய் சேர வேண்டும், அவர்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய அந்த வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்பதுதான். அதுதான் திமுக ஆட்சி காலத்திற்கு வந்தவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி தலைவர் கலைஞர் அவர்கள் எத்தனையோ கல்லூரிகளை திறந்தார்கள். ஒரு பெண் படிக்க வேண்டும் என்பதற்காக, படிச்சா உன் திருமணத்துக்கு நான் திருமண உதவித்தொகை தருகிறேன், அந்த குழந்தை 10வது படிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த திட்டம், தலைவர் கொண்டு வந்த திட்டம், அந்த பிள்ளைங்க 10வது படிச்சு முடிச்சிருச்சு, கல்லூரிக்கு போகுது. கல்லூரியிலே அந்த பிள்ளைகள் எந்த தடையும் இல்லாமல் படிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த பெண்களுக்காக புதுமை பெண் திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இதுதான் தொடக்கத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியின் சாதனைகள், திராவிட இயக்கத்தின் பங்குகள், பணிகள், இது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் என்பதற்காகத்தான் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வுதான் இந்த வினாடி வினா நிகழ்வு. இதிலே பல மாணவர்கள் எத்தனையோ கதைகளோடு, எத்தனையோ செய்திகளோடு. நேற்று இங்கே ஒரு மாணவரிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அந்த கேள்வி, ஒரு படத்தை போட்டு ஒரு கேள்வியை கேட்டோம். அந்த கேள்வி என்னன்னா, அந்த படத்துல பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு மோதிரம் போடுற மாதிரி, ஆனா படத்தை பார்த்தா மோதிரம் தெரியல, ஆனா கையை பிடிச்சிட்டு இருக்காரு. அந்த படத்தை போட்டு இது என்ன நிகழ்வு அப்படின்னு கேட்டாங்க. கேட்ட பொழுது மோதிரம் போடுறாங்கன்னு அந்த குழந்தை சொல்லுச்சு. அதை தாண்டி நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் லெனின் அவர்கள் மிகச் சிறப்பாக, அவர் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்தியே இருக்க முடியாது, அது அவர்தான் இந்த நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு நடத்தி தந்த அவருக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் அடுத்த கேள்வியை கேட்கிறார். அந்த பிள்ளைக்கு தெரியாது, படத்தை பார்த்து சொல்லிருச்சுன்னு நினைப்புல அவர் கேட்டார். சரி, மோதிரம் போடுறாங்க தெரியுது, எதுக்காக மோதிரம் போட்டார்கள் என்று அந்த கேள்வியை கேட்டவுடனே அந்த குழந்தை அதுக்கு பதில் சொல்லுது, தலைவர் கலைஞர் அவர்கள் இங்க கார்பரேஷன் எலெக்ஷன்ல 90 இடத்துல நம்ம நிக்கணும்னு கேட்கிறாரு. அண்ணா அவ்வளவு இடத்துல நின்னா நம்ம வெற்றி பெற முடியாது, 40 இடமாவது வெற்றி பெறணும் 90 இடத்துல நின்னா அப்படின்னு பதில் சொல்லும் பொழுது
தலைவர் அதற்கு மேலும் வெற்றி பெறுவோம் என்று சொன்னதற்கு அண்ணா சொல்கிறார், 40 இடம் ஜெயிச்சுட்டா நானே உனக்கு மோதிரம் வாங்கி போடுறேன்னு சொல்லி போட்டதுதான். ஏன்னா 45 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இது அத்தனையும் ஒரு சின்ன பிள்ளை அந்த மேடையிலிருந்து ஒரே ஒரு படத்தை பார்த்துட்டு அதுக்கு தெரியாதுன்ற தென்னாவட்டில் நாங்க கேள்வி கேட்கிறோம். அதை ஒரு நிமிஷத்துல எனக்கு எல்லா கதையும் தெரியும்னு சொல்லி அடுத்த தலைமுறை அண்ணன் தளபதியின் கைகளிலே பத்திரமாக இருக்கிறது என்ற அந்த உறுதியை இந்த மேடையிலே எடுத்து காட்டிய நிகழ்ச்சி. இது மாதிரி 1000 கதைகள். என்னுடைய வீட்டில் முதலா விறகடுப்பு தான் இருந்தது. இங்கே பேசிய ஒரு மாணவன், விறகடுப்புல தான் நாங்கள் சமைச்சிட்டு இருந்தோம். தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த கேஸ், இலவச கேஸ் திட்டத்துல தான் எங்க வீட்டில் அந்த புகைங்கிறதே நின்னுது. அதுக்கப்புறம் தான் எங்க அம்மா இந்த கேஸ் சிலிண்டர்ல அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சாங்க அப்படின்னு இந்த மேடையிலே தன்னுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டார். இப்படி எத்தனையோ பேர் இந்த நிகழ்வுகளின் வழியாக தங்களுடைய திராவிட இயக்கத்திற்கு, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தனக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக, அதே நேரத்திலே அடுத்த தலைமுறைக்கு நம் சாதனைகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நடத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பளித்த அண்ணன் முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எந்த மாநிலமும் வெற்றி வந்தால் என்ன, தமிழகம் என்றும் திராவிட இயக்கத்தின் கையில் அதற்கு அரணாக, இந்த நாட்டின் ஜனநாயகத்தின் கடைசி அரணாக தொடர்ந்து நிற்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அது எப்பொழுதும் நிற்கும் என்பதை இந்த உலகத்திற்கு எடுத்து காட்டக்கூடிய முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். அவரோடு உறுதியாக அவர் பின்னால் அணிவகுக்கும் மகளிர் அணி அணிவகுத்து வெற்றி என்பது தொடர்ந்து நமக்குத்தான். ஏனென்றால் இந்த மண்ணை காப்பாற்ற, இந்த நாட்டை காப்பாற்றக்கூடியவர்கள் தமிழர்கள் மட்டும்தான் என்பதை நிரூபித்து காட்டுவோம். நன்றி, வணக்கம். தமிழ் சமூகத்தின் பாதுகாவலர், தமிழ் இனத்தின் விடியலுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு போராடும் சமூக நீதி போராளி, ஆட்சி பொறுப்பேற்ற முதல் விடியல் பணம் தொடர்ந்து இன்று வரை பல திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு வழங்கி கொண்டிருக்கின்ற அவுட்ஸ்டாண்டிங் சீஃப் மினிஸ்டர் நம் கழக தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களை சிறப்புரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் 100ஆண்டு விழாவை ஒட்டி கழக மகளிரணியின் சார்பில் நடைபெற்ற கலைஞர் 100 வினாடி வினா மாபெரும் இறுதிப் போட்டி பரிசளிப்பு விழா நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எனக்கு முன்னால் சிறப்புரையாற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற கழகத்தினுடைய குழு தலைவர் திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களே, கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ஆர் ஆசா அவர்களே, விழாவிற்கு முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களே, அமைச்சர் பெருமக்கள் கீதாஜீவன் அவர்களே, சேகர்பாபு அவர்களே, கயல்வெளி செல்வராஜ் அவர்களே, திராவிட இயக்கத்தினுடைய தமிழர் பேரவையின் தலைவர் அன்புக்குரிய அண்ணன் சுபவி அவர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, கழக மகளிரணியினுடைய தலைவர் திருமதி விஜயா தாயன்பன் அவர்களே, செயலாளர் திருமதி எலன் டேவிட்சன் அவர்களே, மாநில மகளிரணியினுடைய தொண்டரணியின் செயலாளர் திருமதி ராணி அவர்களே, இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு பல்வேறு வகைகளில் காரணமாக அமைந்திருக்கக்கூடிய கழகத்தினுடைய தொழில்நுட்ப அணியினுடைய ஆலோசகர் என்னுடைய அன்புக்குரிய திரு கோவி லலிதன் அவர்களே, கழக மகளிர் அணியினுடைய நிர்வாகிகளே, வினாடி வினா போட்டியில வெற்றி பெற்றிருக்கக்கூடிய மாணவ செல்வங்களே, இதில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய போட்டியாளர்களே, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களே, பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களே, தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய கருத்துக்களை இங்கு கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களுடைய நெஞ்சிலே பதியம் போடக்கூடிய வகையில நடத்தப்பட்ட கலைஞர் 100 வினாடி வினா போட்டியில வெற்றி பெற்றவங்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்கிற இந்த விழாவில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன்.
தமிழ் சமுதாயத்தை அடிமைப்படுத்தினவங்களையும் தமிழினத்தின் வளர்ச்சியை எப்படியாவது தடை செய்திட வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு இருந்தவர்களையும் நோக்கி பகுத்தறிவு பார்வையில் சுயமரியாதை உணர்வோடு வினா எழுப்பியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். வினா எழுப்பினதோடு இல்லாமல் அரசியல் களத்தில் மறுமலர்ச்சிக்கான சட்டங்களையும் திட்டங்களையும் உருவாக்கி தமிழ் சமுதாயத்துக்கான விடியலாகவும் முன்னேற்றத்திற்கான விடையாகவும் இருந்தார் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எனவே தலைவர் கலைஞருடைய நூற்றாண்டுல வினாடி வினா போட்டி நடத்தி எங்கே திராவிடப்பட்டாலும் என்று கேட்கக்கூடியவங்களுக்கு இதோ இங்கே என அடையாளம் காட்டியிருக்கிறார் என்னுடைய அருமை தங்கை கனிமொழி அவர்கள். கலைஞர் 100 மட்டுமில்ல, இந்த தமிழ்நாடும் தமிழமும் கலைஞர் 1000 கூட கொண்டாடும். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு லைஃப் கொடுத்ததால தான் கலைஞர் இன்னும் லைவாக இருக்கிறார். தலைவர் கலைஞருடைய வரிகள்ல சொல்லணும்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அவனுடைய மரணத்திலிருந்து கணக்கிடப்படணும்னு சொல்வார். அப்படி நிறைந்த பிறகும் தமிழ் மண்களில் அந்த மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியவர் தான் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் கட்சி எல்லைகளை கடந்து, அரசியல் எல்லைகளை கடந்து, அதையும் தாண்டி இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய தனிப்பெரும் தலைவரா, இந்தியாவுடைய அரசியல் அடையாளமா, நிர்வாக திறமையினுடைய இலக்கணமா, அனைவரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமையா உயர்ந்து நிற்கிறார். அதை வெளிக்காட்டக்கூடிய வகையில இந்த போட்டி மிக சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற குழுவுடைய தலைவர் என்னுடைய அருமை தங்கை கனிமொழிக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பாசத்தை பொழியும் போது கனிமொழியாகவும், தமிழ்நாட்டுடைய உரிமைகளை நிலைநாட்ட நாடாளுமன்றத்தில் பேசும்போது கர்ஜனை மொழியாகவும் இருக்கிறார் கனிமொழி அவர்கள். நீங்க எல்லாரும் கனிமொழி அவருடைய நாடாளுமன்ற பேச்சுக்களை பார்த்திருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. திராவிட இயக்கத்தோட கொள்கையை, சமூக நீதி வரலாற்றை, சுயமரியாதை, சமதர்ம உணர்வுகளை மட்டுமல்ல, இந்திய ஜனநாயகம் காக்க இந்திய நாடாளுமன்றத்தில் வீர மங்கையாக செயல்பட்டு வரக்கூடியவர் தான் நம்முடைய தங்கை கனிமொழி அவர்கள். மாண்புமிகு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் பங்கு அளித்திருக்கிறார். உண்மைதான், கனிமொழியே இங்க சொன்னார். நிதித்துறை அமைச்சர் காரணத்தால என்னவோ பெரும் பங்கு அவருக்கு எப்பவும் உண்டு. அதே போல இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக இங்கே அருமையாக தொகுத்து வழங்கிய நம்முடைய அருமை சகோதரர் கோவை லலின் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இவ்வளவு பெரிய போட்டிய தமிழ்நாடு முழுக்க நடத்துறது சாதாரண செயல் இல்ல. எப்படி இந்த போட்டியை சிறப்பா நடத்துவீங்கன்னு தங்க கனிமொழிகிட்ட நேற்று முன்தினம் கேட்டேன். அவருடைய பதில் என்னை மலைக்க வைத்தது. உங்ககிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை உருவாக்க 15 பேர் கொண்ட ஒரு குழு அமைச்சு, அந்த குழு 250 புத்தகங்களை ஆய்வு செஞ்சு, திராவிட இயக்கத்தோட வரலாறு, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர் அவருடைய வாழ்வு, தொண்டு, நம்ம திராவிட மாடல் அரசுடைய சாதனைகள், மக்கள் நல திட்டங்கள்னு 40,000 கேள்விகளை உருவாக்கி இருக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா, அவங்க கேள்விகளை கேட்டதை விட உங்களை படிக்க வச்சாங்க பாருங்க, அதுதான் உள்ளபடியே பாராட்டுக்குரியது. இதுதான் இந்த வினாடி வினாடியுடைய கலைஞர் 100 வினாடி வினாடிய போட்டியுடைய மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய சிறப்பு என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கடந்த செப்டம்பர் மாதம் தொடங்கி இப்ப நவம்பர்ல தான் இந்த போட்டியை நிறைவு செஞ்சிருக்கிறாங்க. சுமார் 14 மாத காலம்
தமிழ்நாடு முழுக்க திராவிட இயக்கத்தோட வரலாறு இளம் தலைமுறையினருக்கு விதைக்கப்பட்டிருக்கு. இந்த போட்டியினுடைய கேள்விகளுக்கு பதில் தேடி நீங்க தயாரானப்போ பழைய வரலாற்றை படிச்சிருப்பீங்க. அதன் மூலம் புது சிந்தனைகள் உங்களுக்கு உருவாகி இருக்கும். இந்த சிந்தனைகள் தான் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வழிநடத்தும். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியிலிருந்து 2 லட்சத்துக்கு மேற்பட்ட அதிகமான போட்டியாளர்கள் பங்கெடுத்து இறுதி போட்டியோட வெற்றி என்பது புது சிந்தனையாளர்களை உருவாக்குறது தான். 2 லட்சம் பேரை திராவிட இயக்கத்தை படிக்க வச்சது மூலமா இந்த போட்டியோட நோக்கம் நிறைவேறி இருக்கு. 18 வயதுக்கு மேற்பட்டோர் அந்த பிரிவில முதல் பரிசு பெற்ற காஞ்சிபுரம் மாவட்டத்தை சார்ந்த கபிலன், உதயகுமார், நரேஷ்குமார், 2வது பரிசு பெற்ற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஜெயபாலன், சோபியா, மோகன்ராஜ், 3வது பரிசு பெற்ற சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த மோகன், தியாகராஜன், மாதவி, நாகமுத்து, 4வது பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த கதிர்வேல், லட்சுமி, தீர மகாராஜன். அதேபோல் 18 வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் முதல் பரிசு பெற்ற மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த வள்ளிக்கண்ணு, சித்தி பிரவிஷா, தர்ஷினி. 2ஆம் பரிசு பெற்ற மதுரை மாவட்டத்தை சார்ந்த நிதின் தங்கவேல், அஜித் குமார், ஷேக் அமீன். 3ஆம் பரிசு பெற்ற சேலம் மாவட்டத்தை சார்ந்த ரஞ்சனா, ராஜஸ்ரீ, ஸ்ரீநதியா. 4ஆம் பரிசு பெற்ற திருவண்ணாமலை மாவட்டத்தை சார்ந்த கோபிகா, வெண்ணிலா, வேல்முருகன். வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்களுடைய வெற்றி சாதாரண வெற்றி இல்ல. 2 லட்சம் பேர்ல இருந்து நீங்க வென்றிருக்கீங்க. திராவிட இயக்கம் 100 ஆண்டுகள் கடந்த இயக்கம். இதோட வரலாற்றை முழுமையா அறிந்து தெளிந்து புரிஞ்சு அதை மனதில் பதிய வச்சிருக்கக்கூடிய வகையில அந்த அடிப்படையில அந்த தகுதியை இன்றைக்கு நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். உண்மையை சொல்லணும்னா இப்போ நீங்க எல்லாருமே டிராவிடியன் என்சைக்ளோபீடியா. உங்களை சிலர் பேட்டி கொடுத்தது பார்த்தேன். ஒவ்வொரு வெறுமன வார்த்தைகளால் புகழாம திமுக செஞ்ச சாதனைகளால் புகழ்ந்து பேசியதை பேட்டி தந்ததை பார்த்து எனக்கு மகிழ்ச்சியும் மனநிறைவும் கொடுத்துச்சு. சில நாட்களுக்கு முன்னால இதே கலைஞர் அரங்கத்தை தம்பி உதயநிதி ஏற்பாட்டில் நடத்தப்பட்ட என் உயிரினும் மேலான இறுதி பேச்சு போட்டிக்கு 182 பேர் கூடுனாங்க. அதுல இருந்து 3 தேர்ந்தெடுத்தாங்க. அந்த 182 பேரும் இப்ப தமிழ்நாட்டு மேடைகளை முழங்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். பேச்சு போராளிகளாக இன்றைக்கு அவங்க வளம் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்போ திராவிட களஞ்சியமா நீங்க உருவாக்கப்பட்டிருக்கீங்க. இந்த காட்சி தான் என்னை மட்டுமல்ல இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் இன்றைக்கு பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறது. பாராட்டக்கூடிய வகையில இன்றைக்கு அந்த பணியை நீங்க தொடங்கி இருக்கிறீங்க. இந்த மாதிரி நிகழ்ச்சிகள் தான் எனக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் தரக்கூடிய நிகழ்ச்சியாக அமைந்திருக்கிறது. முதலிடத்தை பிடிக்கக்கூடிய அணிக்கு 10 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும், 2ஆம் பரிசு ரூபாய் 6 லட்சமும், 3ஆம் பரிசு ரூபாய் 3 லட்சமும், 4ஆம் பரிசு ரூபாய் 1 லட்சமும், வெற்றியாளர்கள் எல்லோருக்கும் சான்றிதழும் வழங்கப்பட்டிருக்கு. உங்களுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள், உங்களைப் போலவே பலரையும் உருவாக்குற பணியை நீங்க செய்யணும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது வாட்ஸ்அப் யுகம். வாட்ஸ்அப்ல யாரோ ஃபார்வர்ட் செய்யற செய்திகளை ஆராய்ந்து பார்க்காம உண்மைன்னு நம்பக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா உண்மை வரலாறுகிற மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோரும் எல்லா புத்தகங்களையும் படிச்சிட முடியாது. அவங்களுக்கு கேப்சூல் மாதிரி வரலாற்றை திரட்டி நாம புகட்டணும். அதுக்கு இது போன்ற போட்டிகள் மிக சிறந்த வழிமுறையாக இருக்கும். அருமை சகோதரி கனிமொழிக்கு வைக்கிற வேண்டுகோள் இல்ல, உரிமையோடு சொல்றேன்.
இது மாதிரி கருத்துக்களை விதைக்கிற களப்பணியை நீங்கள் தொடரணும். பேசி பேசி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம், எழுதி எழுதி வளர்ந்த இயக்கம் இந்த இயக்கம். அப்படி பேச்சாளர்களை, எழுத்தாளர்களை இளம் தலைமுறையிலிருந்து உருவாக்கணும். புதிய புதிய செய்திகளை புதிய புதிய கோணத்துல சொல்லணும். சொல் புதிது, சுவை புதிது, பொருள் புதிது என்ற வகையில் சொல்லணும். மிக 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 நீண்ட வரலாற்று தகவல்கள் கூட மிக சுவையா மக்கள் மனசுல பதிகிற வகையில சொல்லணும். நம்ம கொள்கைகளுடைய பேச்சு நறுக்குன்னு இருக்கணும், சுருக்கமா சொல்லணும். ஒருத்தரோட பேச்சு மூளையை தொடணும், அதன் மூலமா அவங்க மனசுல போய் ரீச் ஆகணும். அப்படி நீங்க எல்லோரும் கருத்து சொல்லும் ஸ்டைலா உங்களை உருவாக்கிக்கணும். போட்டியில கலந்துகிட்ட நிறைய பேர் இங்க இருக்கீங்க. நான் இப்ப சில கேள்விகளை உங்கள்கிட்ட கேட்க போறேன். 3 கேள்விதான். பதில் தெரிஞ்சவங்க உட்கார்ந்து சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க போதும். முதல் கேள்வி, லெலின் தான் இப்ப உங்களுக்கு கேள்வி கேட்டாரு, இப்ப ஸ்டாலின் கேட்க போறாரு. முதல் கேள்வி எளிமையானது. மானமும் அறிவும் மனிதருக்கு அழகுன்னு சொன்னது யார்? மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இரண்டாவது கேள்வி, பேரறிஞர் அண்ணா அவர்கள் அறுவை சிகிச்சைக்கு முந்தைய நாள் டாக்டர் கிட்ட நான் படிக்கிற புத்தகத்தை படிச்சு முடிச்சிடுவேன், அதன் பிறகு அறுவை சிகிச்சை வச்சுக்கலாம்னு சொன்னார். அது என்ன புத்தகம்? அது என்ன புத்தகம்? மாஸ்டர் கிறிஸ்டியன், வாழ்த்துக்கள். மூன்றாவது கேள்வி, தந்தை பெரியார் எனது பகுத்தறிவு சமூக பணியின் முன்னோடின்னு யார சொன்னார்? யார சொன்னாரா? தந்தை பெரியார் தன்னுடைய பகுத்தறிவு சமூக பணியுடைய முன்னோடின்னு யார அவர் சொன்னார்? எல்லாம் அவரே சொல்றாரு. அயோத்திதாசர் பண்டிதர். மகிழ்ச்சி, நன்றி. எனவே இது சாதாரண கேள்விகள் தான். ஆக இது போன்ற அந்த அறிவை வளர்த்துக் கொள்ளக்கூடிய வகையில தியாக வரலாற்றை, நம்முடைய இயக்கத்தினுடைய வரலாற்றை மற்றவர்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில உங்களுடைய பணி அமைந்திட வேண்டும். அதற்கு இது போன்ற வினாடி வினா நிகழ்ச்சிகள் நிச்சயமாக பயன்படும் என்று அதை மாத்திர இந்த நேரத்தில் தெரிவித்து, இதை இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செய்து நடத்தி காட்டி அதில் வெற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய தங்கை கனிமொழி அவர்களுக்கும் அவருக்கு துணை நின்ற மகளிர் அணிக்கும் எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் தலைமை கழகத்தின் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலைஞர் 100 வினாடி வினாவின் போட்டியின் மாபெரும் இறுதிப் போட்டியில் வெற்றி பெற்ற போட்டியாளர்களை கௌரவிக்கும் தருணம் இது. மாண்புமிகு முதலமைச்சர் கழகத் தலைவர் அவர்களை வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான பிரிவில் 4ஆம் பரிசு பெற்ற மதுரை அணி. இரண்டாவது பரிசு விழுப்புரம். முதல் பரிசை பெற்றுக் கொள்ளும் அணி காஞ்சிபுரம். வாழ்த்துக்கள். அடுத்தது 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு 4ஆம் பரிசு பெறும் அணி திருவண்ணாமலை. மூன்றாம் பரிசு பெறும் அணி சேலம். இரண்டாம் பரிசு பெறும் அணி மதுரை.
மிக சிறப்பாக போட்டிட்டு முதல் பரிசு பெறும் அணி மயிலாடுதுறை. மிக சிறப்பாக தொகுத்து வழங்கிய கோவை லெனின் அவர்களுக்கு முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது நினைவு பரிசுகளை வழங்குவார்.